Hello Pasangala, Vanakkam and welcome. This is your master teacher Nivetha making bio learning very simplified just for all of you guys. So இன்னைக்கு நம்ம செஷன்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான டாபிக் தான் கண்டினியூ பண்ண போறோம். அது என்ன டாபிக்னா பயோடெக்னாலஜியோட ரிமைனிங் பார்ட்ஸ் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு செஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்ல போறேன். வாட் இஸ் டாப் क्वेश्चन? இன்னைக்கு நான் செஷனை முடிச்ச உடனே இந்த செஷன்ல இருந்து ரொம்ப ஈஸியான சிம்பிளான 5 क्वेश्चन உங்களுக்காக கொடுக்கப்படும். அது எங்க இருக்கும்னா ஒரு டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் இருக்கும். ஸோ அந்த லிங்கை ஃபாலோ பண்ணி செல்ஃப் அசஸ் யோர் செல்ஃப். Test what you have learned immediately. Okay, come on, let's get into today's session. So நம்ம போன செஷன்ல பயோடெக்னாலஜி பத்தின நிறைய முக்கியமான ஃபேக்டர்ஸ் பார்த்தோம். கரெக்டா? ஸோ என்னென்ன பார்த்தோம்? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் பயோடெக்னாலஜி பார்த்தோம். பிரின்சிபிள்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி பார்த்தோம். ஸோ யூ ஹாவ் டூ பிரின்சிபிள், ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அண்ட் பயோப்ராசஸ் இன்ஜினியரிங். அப்புறம் ஜெனட்டிக் இன்ஜினியரிங்னா என்னன்னு பார்த்தோம். அதில் டூல்ஸ் ஆஃப் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி பார்த்தோம். அதில் மொதல் டூல் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் பற்றி கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம் நம்ம போன வீடியோவில். ஸோ இன்னைக்கு வீடியோவில் ரிமைனிங் கான்செப்ட்ஸை கிளியராக பார்க்கலாம். ஸோ சாப்டருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த செஷன் ரொம்ப முக்கியம் பசங்களா. நிறைய முக்கியமான கொஸ்டின்ஸ் வந்து இந்த ஒரு செஷன்லேருந்து கண்டிப்பாக கேட்கலாம். அண்ட் ஸ்டே டியூன் டில் த எண்ட் ஆஃப் த செஷன். ஐ வில் ஆல்சோ பி கிவிங் யூ த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஷார்ட்டாக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ், ஷார்ட்டாக இந்த டாப்பிக்லேருந்து இந்த கொஸ்டின் கேட்கப்படணும்னு நான் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே சொல்கிறேன். ஸோ டூ ஸ்டே டியூன். கம் ஆன், லெட்ஸ் கெட் இன் டு டுடேஸ் செஷன். எஸ், so there are 3 tools, correct? One is your restriction enzyme, then you have your cloning vectors and you have your host. Competent host நம்ம வந்து அதை சொல்கிறோம். ஓகே, ஸோ நம்ம இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் பற்றி லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்தோம். ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ்ன்றது என்னது? they are called molecular scissors. ஓகே, அதை நம்ம என்னன்னு சொன்னோம்? ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியேஸ்ன்னு சொல்லி நம்ம கூப்பிடுவோம். ஓகே, REN, பென் மாதிரி REN, REN. Okay, so the REN is used to cleave the DNA. I already told you my foreign DNA and my vector DNA should be cut using the same restriction enzyme in order to produce similar kind of ends. So இதெல்லாம் நம்ம last sessionல பார்த்தோம். Okay, and we also saw about DNA ligase and nomenclature of restriction enzymes பற்றி பார்த்தோம். Okay, so இதுதான் சில restriction enzyme. அது எங்கேருந்து ஐசோலேட் பண்ணியிருக்காங்க, அப்புறம் அதோட ரெக்கக்னிஷன் சைட் என்னன்னு கிளியராக பார்த்துருக்கோம். ஸோ BAMH1 வந்து பேசிலஸ் அமைலோ ஆக்விஃபேஷியன்ஸ்ன்ற பாக்டீரியாலேருந்து ஐசோலேட் பண்ணப்படுது. அதோட ரெஸ்ட்ரிக்ஷன் சைட் வந்து இது. ஓகே, இது வந்து 𝐾𝐢𝐬𝐼 தான் உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ யூ ஷுட் ரிமெம்பர் திஸ். ஓகே, GAATTC இது கண்டிப்பாக ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட், 𝐾𝐢𝐬𝐼. ஓகே, நெக்ஸ்ட் யூ ஹேவ் HAE3 எதுலேருந்து ஐசோலேட் பண்ணப்பட்டிருக்கு? ஹீமோஃபிலஸ் எஜிப்டஸ். ஓகே, தென் யூ ஹேவ் HIND3 இஸ் ஐசோலேட்டட் ஃப்ரம் ஹீமோஃபிலஸ் இன்ஃப்ளூயன்ஸே. ஓகே, இதில் ரொம்ப முக்கியமாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது வெறும் 𝐾𝐢𝐬𝐼 மட்டும்தான் பசங்களா. ஸோ இதையும் நம்ம லாஸ்ட் கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ணோம். அது வந்து என்னோட ஃபாரின் DNA, இது வந்து என்னோட வெக்டார். ஸோ வெக்டார்னா என்ன? இட் இஸ் கோயிங் டு கேரி மை ஃபாரின் DNA. ஓகே, ஸோ ஐ எம் யூஸிங் த சேம் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம். என்னோட வெக்டார் கட் பண்ணவும் என்னோட டிஎன்ஏவை கட் பண்ணவும் ஒரே மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா ஐ வில் கெட் சிமிலர் கைண்ட் ஆஃப் ends. ஓகே, ஸோ when I get similar kind of end, it's easy to ligate. ஸோ லைகேஷனுக்கு என்ன என்சைம் யூஸ் பண்ணுறேன்? DNA ligase. It's a molecular glue. ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்? I am actually introducing it into a bacteria. That process is called transformation. So இங்க E. coliன்றது என்னது? அது ஒரு host. Okay, so all these concepts we already studied in the last class. Okay, so இதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான விஷயம், நிறைய வாட்டி இதுலேருந்து questions கேட்கப்பட்டிருக்கு. agarose gel electrophoresis. Okay, so இந்த agarose gel electrophoresisனா என்ன, அதோட கான்செப்ட்ஸ் என்னன்றதா இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த எலக்ட்ரோஃபோரசிஸ் வேர்டை வந்து நம்ம பிரேக் பண்ணலாம். ஓகே, ஸோ எலக்ட்ரோனா என்ன பசங்களா? வாட் யூ மீன் பை எலக்ட்ரோ? இட் இஸ் கரண்ட். கரெக்ட். ஃபோரசிஸ்னா என்ன? மூவ்மெண்ட். ஃபோரசிஸ் இஸ் மூவ்மெண்ட். ஸோ நம்ம எலக்ட்ரோஃபோரசிஸை எப்படி டிஃபைன் பண்ணலாம்? இட் இஸ் த மூவ்மெண்ட் ஆஃப் மாலிக்யூல்ஸ் அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். ஓகே, ஸோ எப்படி டிஃபைன் பண்ணலாம் பசங்களா? மூவ்மெண்ட் ஆஃப் molecules, especially biomolecules, உங்க DNA, RNA, protein, அதை தான் நம்ம ஆக்சுவலாக செப்பரேட் பண்ணுவோம். ஓகே, அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் கரண்ட். ஓகே, அப்படி நம்ம டிஃபைன் பண்ணலாம்.
under the influence of current. Okay, எல்லாருக்கும் இது வரைக்கும் புரிஞ்சதா? Did everyone in the class understand still here? Okay, so electrophoresis நான் எதுக்கு யூஸ் பண்றேன்? Why? What is electrophoresis ன்னு பார்த்தோம். Why is electrophoresis? It is used to separate. It's a separation technique. ஓகே, என்கிட்ட மிக்ஸ்சர் ஆஃப் டிஎன்ஏ இருக்குப்பா, நிறையா குட்டி குட்டி பெரிய பெரிய ஃப்ராக்மெண்ட் இருக்குது, நான் அதை வந்து செப்பரேட் பண்ணணும். ஸோ அப்போ நான் என்ன டெக்னிக் யூஸ் பண்ணுவேன்னா அகரோஸ் ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ் யூஸ் பண்ணுவேன் பசங்களா. இது வெறும் உங்கள் சிபிஎஸ்இ போர்டு எக்ஸாமுக்கு மட்டும் இல்லை, நீட் எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட். ஓகே, எஸ். ஸோ இட் இஸ் செப்பரேஷன் டெக்னிக். என்னென்ன செப்பரேட் பண்ணலாம்? டிஎன்ஏ செப்பரேட் பண்ணலாம், ஆர்என்ஏ செப்பரேட் பண்ணலாம், ப்ரோட்டீன் செப்பரேட் பண்ணலாம். ஓகே, நம்ம ப்ரோட்டீனுக்கு வேறு விதமான எலக்ட்ரோஃபோரசிஸ் இருக்குது. ஸோ வி யூஸ் அகரோஸ் ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ் ஃபார் த செப்பரேஷன் ஆஃப் டிஎன்ஏ. ஓகே, என்ன செப்பரேட் பண்ண யூஸ் பண்ணுறோம்? டிஎன்ஏ செப்பரேட் பண்ண யூஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போது பிரின்சிபல் ஏன் வந்து என்னோட டிஎன்ஏ வந்து செப்பரேட் ஆகுது? ஓகே, பிகாஸ் மை டிஎன்ஏ இஸ் சார்ஜ்டு. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ வாட் இஸ் த பிரின்சிபல் பிஹைண்ட் திஸ்? What is the charge on the DNA? யாரெல்லாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்களோ சொல்லுங்க. What is the charge on the DNA? Please put it in the chat section. DNA is negatively charged. ஆமாவா இல்லையா பசங்களா? DNA மேலே என்ன சார்ஜ் இருக்குது? நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. So this is negatively charged DNA will move to the positively charged electrode. So can you see here? This is your positively charged electrode. So your DNA will move from one, that is from the negative electrode to the positive electrode under the influence of electric current. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். கரண்ட் கொடுக்காத்தி அது வந்து செப்பரேட்டே ஆகாது. ஓகே, எல்லாமே பண்ணிட்டேன், ஸ்விட்ச் ஆன் பண்ண மறந்துட்டேன்னா உங்கள் ப்ராசஸே நடக்காது. ஓகே, ஸோ தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டிஎன்ஏ இஸ் நெகட்டிவ்லி சார்ஜ்ட், மூவ்ஸ் டுவர்ட்ஸ் ஆனோட். ஆனோடுன்றது என்னது? உங்கள் பாசிட்டிவ் எலக்ட்ரோட். ஓகே, அதுதான் பிரின்சிபல். ஓகே, செகண்ட் பிரின்சிபல், த ஃப்ராக்மெண்ட்ஸ் ஆர் செப்பரேட்டட் பேஸ்ட் ஆன் தேர் சைஸ் பசங்களா. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ஒருத்தங்க வந்து ரொம்ப ஒல்லியாக இருக்காங்க, ரொம்ப தின்னாக இருக்காங்க, தென் தே கேன் மூவ் ஃபாஸ்டர். அவங்களால வேகமாக நடக்க முடியும். கரெக்டாக இல்லையா? அதே மாதிரி your smaller fragments, you can see here the smaller fragments move faster. ஓகே, அதே ஒருத்தவங்க ஒபேஸாக இருக்காங்க, குண்டாக இருக்காங்கன்னா என்ன, அவங்களால ஃபாஸ்ட்டாக நடக்க முடியாது. ஸோ தே வில் பி வெரி வெரி க்ளோஸ், தே கேனாட் மூவ் ஃபாஸ்டர். ஓகே, நெக்ஸ்ட் பிரின்சிபல் என்னது? ஸ்மாலர் ஃப்ராக்மெண்ட்ஸ். ஓகே, மூவ் ஃபாஸ்டர். ரொம்ப ரொம்ப முக்கியம். இதனால தான் நான் அது செப்பரேஷன் சொல்கிறேன். ஸோ பேஸ்ட் ஆன் த சைஸ் டிஎன்ஏ இஸ் செப்பரேட்டட். ஓகே, அண்ட் லார்ஜர் ஃப்ராக்மெண்ட்ஸ் ஹவு டு தே மூவ் பசங்களா? தே மூவ் ஸ்லோலி. ரொம்ப ரொம்ப மெதுவாக மூவ் ஆவாங்க. இவ்வளோதான் பிரின்சிபல் பசங்களா என்னோட அகரோஸ் ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ்க்கு. ஸோ எலக்ட்ரோஃபோரசிஸ்னால் என்ன, எதுக்கு வந்து டிஎன்ஏ மூவ் ஆகுது, அப்புறம் எதனால அது வந்து செப்பரேட் ஆகுது. ஓகே, திஸ் இஸ் த ஓவர் வியூ ஆஃப் த ப்ராசஸ். ஓகே, இப்போ நம்ம த என்டையர் ப்ராசஸ்குள்ளே போகலாம். என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது, எப்படி அந்த ஜெல் ப்ரிப்பேர் பண்ணப்படுது, என்ன வந்து ஸ்டெயினாக யூஸ் பண்ணுறோம், அதெல்லாம் கிளியராக பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங் வாட் வி வில் டூ, இதில் மொதல் ஸ்டெப் வந்து ஜெல் ப்ரிப்பரேஷன். ஓகே, ஸோ வாட் இஸ் ஜெல் ப்ரிப்பரேஷன்? நான் அந்த ஜெல் இங்கே தெரியுதா உங்களுக்கு, அந்த ஜெல்லை வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அந்த ஜெல்லை ப்ரிப்பேர் பண்ண நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? வி ஆர் யூஸிங் அ சீவீட், அகரோஸ். ஓகே, அகரோஸ்ன்றது ஒரு ஆல்கேலேருந்து கிடைக்கப்படுற ஒரு பவுடர். ஓகே, ஸோ இந்த அகரோஸ் யூஸ் பண்ணி நான் வந்து ஒரு ஜெல் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறேன். அது ரொம்ப ஈஸி. ஒரு 100 ml வாட்டர் எடுத்துக்கிறேன். இதெல்லாம் எக்ஸாம் முக்கியம் இல்லை, பட் டு அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராசஸ் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஐ டேக் 100 ml வாட்டர் இன் அ பீக்கர். ஓகே, அதை வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு இருக்கேன். நல்லா கொதிச்ச அப்புறம் வாட் ஐ வில் டூ, ஐ வில் ஆட் 1 gram ஆஃப் அகரோஸ். நல்லா டிசால்வ் பண்ணிடுவேன். ஓகே, அந்த தண்ணி நல்லா டிசால்வ் ஆகிற வரைக்கும் அதை நல்லா கொதிக்க விடுவேன். ஓகே, in that I will also add a very very important molecule called ETBr. So ETBr என்றது இத்தீடியம் புரோமைடு. என்னது பசங்களா? அது இத்தீடியம் புரோமைடு. ஸோ
ஸோ இந்த இத்தீடியம் புரோமைடுன்றது என்ன பண்ணோன்னா இட் இஸ் கோயிங் டு ஸ்டெயின் மை டிஎன்ஏ பசங்களா, ஸ்டெயின் டிஎன்ஏ. ஓகே, ஸோ வாட் இஸ் யூஸ் டு ஸ்டெயின் டிஎன்ஏ? யுவர் இடிபிஆர். இந்த இடிபிஆர் வந்து ரொம்ப ரொம்ப கார்சினோஜெனிக். கார்சினோஜெனிக்னா என்ன? இட் காசஸ் கேன்சர். ஸோ இந்த இடிபிஆரை யூஸ் பண்ணுறவங்க எல்லாம் க்ளீனாக க்ளவுஸ் போட்டுட்டு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அதெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி யூ கேன் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட். ஓகே, இப்போ என்னோட ஜெல் ப்ரிப்பேர் ஆயிடுச்சு. அந்த ஜெல்லை நான் என்ன பண்ணுவேன்? ஒரு ஜெல் கேஸ்டிங் ட்ரே, இந்த மாதிரி ஒரு ட்ரே இருக்கும். ஓகே, ஒரு இது பிளாஸ்டிக் ட்ரே இல்லை சம்டைம்ஸ் கிளாஸ் ட்ரே இருக்கும். அதில் வந்து அந்த ஜெல்லை வந்து சுட சுட இருக்க என்னோடய ஜெல்லை வந்து போர் பண்ணுவேன். ஓகே, அப்பயும் அது தண்ணி மாதிரி தான் இருக்கும். ஓகே, அந்த ஜெல்லை போர் பண்ணனா அது ரூம் டெம்பரேச்சரில் ஜெல் வந்து சாலிடிஃபை ஆகும். ஓகே, ஸோ உங்கள் வீட்டிலலாம் ப்ரிப்பேர் பண்ணுவீங்கள்ல ஜெல்லி, அதே பிரின்சிபல் தான். ஓகே, அப்படி நான் ப்ரிப்பேர் பண்ணும் போது, ஜெல்லை ப்ரிப்பேர் பண்ணும் போது ஐ வில் யூஸ் அ கூம்ப். ஓகே, நம்ம வாடுறோம்ல அதே மாதிரி ஒரு பேப்பரில், ஒரு ஸ்பெஷல் பேப்பரில் யூஸ் பண்ணியிருப்பாங்க கூம்புன்னு சொல்லி ஒன்று. ஓகே, ஸோ ஐ வில் அலோ சாலிடிஃபிகேஷன் ஆஃப் ஜெல். இதே ஒரு 1 hour to 1.5 hour நடக்கும் பசங்களா. ஸோ ஐ ஹவ் டன் திஸ் அகரோஸ் ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ் so many times in the lab. அதனால தான் எனக்கு உங்களுக்கு இவ்வளோ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது. ஓகே, ஸோ இப்போ நான் இது என்னது? கூம்ப். ஓகே, இப்போ என்னோட ஜெல் ஒரு 1 hour இல்லை 1.5 hour ஆன அப்புறம் என்ன ஆகுது? என்னோட ஜெல் வந்து சாலிடிஃபை ஆயிடுது. இங்கே தெரியுதா உங்களுக்கு? ஒரு ஜெல் மாதிரி தெரியுதா? நீங்கள் சாப்பிட்ற ஜெல்லி மாதிரி இருக்கும். சேம் எக்ஸாக்ட்லி அதே மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஆனால் என்னோட கோம்பை ரிமூவ் பண்ணோடனே எவ்வளோ நல்லா உங்களுக்கு வந்து வெல்ஸ் தெரியும். ஓகே, அங்கெல்லாம் டிப்ரெஷன்ஸ் தெரியும். அந்த கோம்பு இருந்த இடத்துலலாம் எனக்கு வந்து என்ன தெரியும் பசங்களா? டிப்ரெஷன்ஸ் தெரியும். அது பேர் என்ன? வெல். Okay, this is the first step, preparation of gel. இப்போ ரெண்டாவது என்ன? I have to prepare my sample. கரெக்டா? ஸோ என்னோட சாம்பிளுக்கு என்ன பண்ணுவேன்? ஒரு குட்டியான மைக்ரோஃபியூஜ் டியூப் எடுப்பேன். ஓகேவா? இங்கே இந்த பிக்சர்லேயே இருக்குது பாருங்கள். ஸோ கேன் யூ சி திஸ்? திஸ் இஸ் கால் மைக்ரோஃபியூஜ் டியூப். ரொம்ப ரொம்ப இவ்வளோ தான் இருக்கும். ஓகே, ஸோ அதில் வந்து என்னோட சாம்பிளை நான் ஆட் பண்ணுவேன். என்னோட சாம்பிள் என்ன? என்னோட டிஎன்ஏ, ஐசோலேட் பண்ணப்பட்டிருக்க டிஎன்ஏவை ஆட் பண்ணுவேன். அது கூட ஐ வில் ஆல்சோ ஆட் சம்திங் கால்ட் ஆஸ் ட்ராக்கிங் டை. ஓகே, சாம்பிள் ப்ளஸ் ட்ராக்கிங் டை. ஓகே, இது ரெண்டை வந்து நான் வந்து அதில் ஆட் பண்ணுவேன் பசங்களா. ஓகே, பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வாட்டெக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஐ வில் லோட் த சாம்பிள் இன் த வெல். ஓகே, யூஸிங் அ மைக்ரோ பிப்பெட். ஒரு குட்டி, நீங்கள் பிப்பெட் பார்த்துருப்பீங்க கரெக்டாக? அதே மாதிரி மைக்ரோ பிப்பெட்டுன்னு ஒன்று இருக்கும். ஒரு சிரிஞ்ச் மாதிரி இருக்கும். 10 microliter, 20 microliter, 50 microliter, எவ்வளோ வேணால் நீங்கள் வந்து லோட் பண்ணிக்கலாம். ஓகே, அதை தான் நம்ம மைக்ரோ பிப்பெட்டுன்னு சொல்கிறோம். ஸோ மைக்ரோ பிப்பெட் யூஸ் பண்ணி நான் வந்து சாம்பிளை லோட் பண்ணுவேன். ஓகே, லோட் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுவேன்? ஐ வில் connected to the electrophoretic chamber. ஓகே, இப்போ தான் நான் அந்த ஜெல்லை வந்து ஒரு electrophoretic chamberக்குள்ளே வைப்பேன். இங்கே வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? கேன் யூ see the gel is placed in an electrophoretic chamber and then I on the power supply. ஓகே, பவர் சப்ளைனா என்ன? கரண்ட். அது ஒரு 1 hour 1.5 hour ஓடும். கரெக்டாக? எனக்கு ஓடும் போது டிஎன்ஏ தெரியுமா? கண்டிப்பாக தெரியாது பசங்களா. I cannot see DNA with my naked eyes. Be very very clear about it. ஓகே, நான் அப்போது எனக்கு நீங்கள் கேட்பீங்க, மேம் அப்போ எனக்கு எப்படி தெரியும் நான் வந்து என்னோட டிஎன்ஏ செப்பரேட் ஆகிடுச்சா செப்பரேட் ஆகலையான்னு? ஐ நோ இட் பிகாஸ் ஐ ஹவ் யூஸ் மை ட்ராக்கிங் டை. ஓகே, ஸோ இந்த ட்ராக்கிங் டை வந்து இந்த எண்டுக்கு ரீச் ஆகும் போது எனக்கு தெரியும் டிஎன்ஏ வந்து இது வரைக்கும் மூவ் ஆயிடுச்சுன்னு சொல்லி. ஓகே, அப்போ நான் என்ன பண்ணுவேன்? ஐ வில் ஸ்விட்ச் ஆஃப் த பவர் சப்ளை பசங்களா. ஓகே, ஸோ இந்த 3 ஸ்டெப் முடிச்சது. ஃபஸ்ட்டு ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஜெல், ப்ரிப்பரேஷன் ஆஃப் சாம்பிள், மூணாவது எலக்ட்ரோஃபோரசிஸ். இதுதான் நம்மளோட எலக்ட்ரோஃபோரசிஸ். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஸ்டெய்னிங் பண்ணுறோம். ஓகே, அட் லாஸ்ட் வி ஆர் கோயிங் டு டூ ஸ்டெய்னிங். இதை கிளியர் பண்ணுறேன். ஸோ ஸ்டெய்னிங் ஆஃப் டிஎன்ஏன்னு சொல்லலாம். ஸ்டெய்னிங்க்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஐ கேனாட் விஷுவலைஸ் மை டிஎன்ஏ வித் மை நேக்கட் ஐஸ். ஸோ அந்த ஜெல்லை ரிமூவ் பண்ணி அதை செவரல் டைம்ஸ் வாஷ் பண்ணுறேன். ஓகே, வாஷ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன்னா ஐ ஆம் பிளேசிங் இட் இன் அண்ட் திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் யூவி illuminator. ஐ கேனாட் see the DNA bands with my naked eyes பசங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியம். யூவி லைட்டில் தான் என்னால் பார்க்க முடியும். ஏன் நீங்கள் கேட்பீங்க, ஏன் மேம் ஏன் வெறும் யூவி லைட்டில் பார்க்க முடியும்? பிகாஸ் யூ நோ ETBR I used, correct?
இந்த ETBR will go and chelate DNA. ஓகே, ஸோ ETBR என்ன பண்ணோம் பசங்களா, இந்த ETBR போய் DNA மேலே இப்படி போய் உட்காந்துரும். ஓகே, அண்ட் திஸ் ETBR ஃப்ளூரோசஸ்னா என்ன, இட் இஸ் கோயிங் டு எக்ஸிபிட் லைட். இங்கே பார்க்குறீங்களா எவ்வளோ நல்லா தெரியுது பார்த்தீங்களா, இந்த பேண்ட்ஸ் தெரியுதா, இது வந்து UV லைட்டில் வச்சுருக்க ஒரு பிக்சர். Okay, you can see bright orange color bands. Okay, so why this is emitting light, because it fluoresces in UV light. இது சாதாரண லைட்டில் வந்து இது ஃப்ளூரஸ் ஆகாது, அதனால தான் நம்ம UV illuminator யூஸ் பண்ணுறோம். ஸோ அது எப்படி நம்மளுக்கு தெரியுது, bright DNA is visualized as bright orange color bands பசங்களா, orange color bands மாதிரி நம்மளுக்கு தெரியும். ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், உங்கள் MCQஸில் கண்டிப்பாக கேட்பாங்க, வாட் இஸ் யூஸ் டு ஸ்டெயின் DNA, ETBR, how do you visualize DNA using UV illuminator. UV illuminatorனா ஒன்றும் இல்லை, அந்த ஜெல்லை போய் UV லைட்டில் வைக்கிறோம், அதை தான் நம்ம UV illuminatorன்னு சொல்கிறோம். அவ்வளோதான் பசங்களா உங்கள் அகரோஸ் ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ். இப்போ எனக்கு எந்த பேண்ட் வேணுமோ அந்த பேண்டை நான் எடுத்து நான் யூஸ் பண்ணுவேன். ஓகே, முக்கியமான விஷயம், smaller fragments move faster. Okay, larger fragments move very slowly, they are little lazy. Okay, அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அகரோஸ் ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ்லேருந்து கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது cloning vectors. ஓகே, ஸோ வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் பை வெக்டர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வெக்டர்ஸ்னால் என்னன்னு பார்க்கலாம். ஓகே, தே ஆர் கேரியர்ஸ், தே கேரி ஃபாரின் டிஎன்ஏன்னு சொல்லலாம், இல்லை ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லலாம். ரெண்டுமே ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். ஓகே, ஃபாரின் டிஎன்ஏ டு த ஹோஸ்ட். நிறையா விதமான cloning vectors இருக்குது. ஓகே, we use plasmids are the most commonly used cloning vectors. Okay, we use bacteriophages. Bacteriophage na enna, they are viruses that infect bacteria. Okay, next we use bacterial artificial chromosome. We use yeast artificial chromosome. Other than this, we also use cosmids and phagemids. So they can ask you, give few examples of cloning vectors. Okay, இதில் முக்கியமாக நீங்கள் எல்லாரும் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா பிளாஸ்மிட்ஸ். ஓகே, உங்கள் சிலபஸில் இருக்கிறது பிளாஸ்மிட் மட்டும்தான், மிச்செல்லாம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தான். ஓகே, ஸோ லெட்ஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் பிளாஸ்மிட். பிளாஸ்மிட்னா ஜென்ரலாக என்ன. ஸோ லெட்ஸ் ஃபர்கெட் வெக்டர். ஓகே, அது வெக்டரோட ரோல் இல்லாமல் அது எங்கே இருக்குது. ஓகே, ஸோ வேர் இஸ் பிளாஸ்மிட் ப்ரெசன்ட். ஸோ இது வந்து உங்களோட பாக்டீரியல் செல். ஸோ பிளாஸ்மிட் எங்கே இருக்குது பசங்களா, அது வந்து உங்கள் பாக்டீரியல் செல்லில் இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து உங்கள் பாக்டீரியாவோட நார்மல் டிஎன்ஏ. ஓகே, ஓகே, அதுக்குன்னு ஒரு டிஎன்ஏ இருக்கும், நியூக்ளியர், கேள்விப்பட்டிருப்பீங்க, ரைட். ஸோ த டிஎன்ஏ இஸ் நாட் கவர்ட் பை அ நியூக்ளியர் மெம்பரேன். அது வந்து உங்கள் பாக்டீரியல் டிஎன்ஏ. அதர் தென் த பாக்டீரியல் டிஎன்ஏ தவிர, ஓகே, யூ ஹாவ் வெரி ஸ்மால் சர்க்குலர். இது ஒரு பிளாஸ்மிடோட டெஃபினேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. ஸோ வாட் ஆர் பிளாஸ்மிட்ஸ், ஐ ரைட் டவுன் த டெஃபினிஷன். ஓகே, தே ஆர் எக்ஸ்ட்ரா குரோமோசோமல். கரெக்டா, குரோமோசோமல் டிஎன்ஏ தவிர எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது. ஸோ வி கால் இட் ஆஸ் எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் சர்க்குலராக இருக்காது. ஓகே, சர்க்குலர் டபுள் ஸ்ட்ராண்டட் டிஎஸ்ன்னு எழுதுறேன். ஓகே, க்ளோஸ்ட் டிஎன்ஏ. ஓகே, அதுதான் உங்கள் பிளாஸ்மிடோட டெஃபினிஷன். ஓகே, திஸ் இஸ் what. Okay, this is where is plasmid present, bacteria. Okay, this is what is plasmid. Okay, next நீங்க கேட்கலாம், மேம் why is plasmid present, plasmidோட ரோல் என்ன, கண்டிப்பாக கேட்கலாம் நீங்கள் எல்லாருமே. ஓகே, why, what is this plasmid, what is the use of plasmid. Plasmid contains certain antibiotic resistance gene பசங்களா. அதில் சில antibiotic resistance gene இருக்கும். ஓகே, like you can see ampicillin resistance, ஓகே, டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ஸ், இந்த மாதிரி நிறைய ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் ஜீன் இருக்கும். அப்படின்னா என்ன, அந்த பாக்டீரியாவில் அந்த பிளாஸ்மிட் இருந்துச்சுன்னா ஈவன் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக் த பாக்டீரியா இஸ் நாட் கோயிங் டு பி கில்ட்.
okay, so it is definitely useful for bacteria. So நம்ம human beings எவ்வளோ smart பாருங்க, we started using this plasmid for our use. Okay, so இந்த plasmid மாதிரி ஒரு molecule பார்த்தாங்க, அதை isolate பண்ணாங்க, அதை கொஞ்சம் modify பண்ணாங்க, and they started using it as vectors for our own benefit. Okay, why? Because they carry antibiotic resistance gene. அதனால தான் நம்ம அதை முக்கியம்னு சொல்கிறோம். ஓகே, ரொம்ப ரொம்ப important. What, why and where? Is it clear? All the WH questions related to plasmids. இப்போ நம்ம plasmids பற்றி இன்னும் கிளியரான நிறைய விஷயம் பார்க்கலாம். ஸோ இது என்ன plasmidனா, this is PBr322. ஸோ இது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் பிளாஸ்மிட். அப்படின்னா என்ன, ஃபுல்லாகவே இவங்களே சிந்தசைஸ் பண்ணியிருக்காங்களா? கிடையாது. பாக்டீரியாலேருந்து எடுத்து அதை வந்து அவங்களுக்கு தேவையான மாடிஃபிகேஷன்ஸ் கொஞ்சம் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே, எஸ். ஸோ இந்த பிளாஸ்மிடில் முக்கியமாக 3 ரீஜன் இருக்கும் பசங்களா. the மொதல் ரீஜன் வந்து ORI. ஓகே, ORIனா என்ன? origin of replication. origin of replication. So what are the characteristics of plasmid ன்னு சொல்லுவாங்க, or what are the important regions of a plasmid ன்னு சொல்லுவாங்க. This picture is given in your textbook, so it's very 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 important. Okay, they can ask you to draw this plasmid, they can ask you to show the restriction sites. Okay, so ORI எல்லாருக்கும் புரிஞ்சது. Okay, next they have something called as restriction sites. ஓகே, அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் சைட்ஸை நம்ம மல்டிபிள் க்ளோனிங் சைட்ஸ்ன்னு சொல்லுவோம். மல்டிபிள் க்ளோனிங் சைட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் சைட்ஸ்? I think all of you know what is restriction enzyme. It is going to cleave my DNA at a specific site, correct? So if I use SAL1 as my restriction enzyme, it is going to cleave here. If I use BAMH1, it is going to cleave here. Okay, if I use PST1, it is going to cleave here. இதெல்லாமே ECOR1, CLA1, HIND3 அதெல்லாம் என்ன பசங்களா? ரெஸ்ட்ரிக்ஷன் சைட்ஸ். ஓகே, ஸோ அதை நான் எதுக்கு யூஸ் பண்ணுவேன்? அந்த ரீஜனை கட் பண்ணி அந்த இடத்துல என்னோட ஃபாரின் டிஎன்ஏ வந்து நான் இன்சர்ட் பண்ணுவேன். அதுக்காக தான் ரெஸ்ட்ரிக்ஷன் சைட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, why are we using this? To insert my foreign DNA. Okay, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். தட் இஸ் வை வி யூஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் சைட்டே இல்லாட்டி என்னால் அதை வெக்டராக யூஸ் பண்ண முடியுமா? ஐ கேனாட் யூஸ். ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன் சைட்ஸ் ஆர் ஆல்சோ கால் மல்டிபிள் க்ளோனிங் சைட். ஸோ ஒரு பிளாஸ்மிடில் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் சைட் தான் இருக்குமா? கிடையவே கிடையாது. இட் கேன் ஹாவ் மல்டிபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் சைட்ஸ் பசங்களா, ஜஸ்ட் லைக் யூ see here PBr322. ஸோ இதை தவிர யூ ஹாவ் வேரியஸ் அதர் பிளாஸ்மிட். ஓகே, யூ ஹாவ் PUC18, PUC19, அந்த மாதிரி நிறைய விதமான plasmids இருக்கு. ஓகே, the most important characteristic of a plasmid is selectable markers. என்ன சொல்லுவாங்க பசங்களா? selectable markers ன்னு சொல்லுவோம். ஓகே, செலக்டபிள் மார்க்கர்ஸ்னா என்னோட ஃபாரின் ஜீன் இப்போ அந்த பிளாஸ்மிடில் போய் இன்சர்ட் ஆயிருக்கா இல்லையா, எப்படி நான் செலக்ட் பண்ணுவேன்? ஸோ எனக்கு வந்து சூப்பர் பவரெல்லாம் கிடையாது, பார்த்த உடனே செலக்ட் பண்ணுற மாதிரி, கரெக்டாக? ஸோ ஐ நீட் அ மார்க்கர். ஓகே, தட் மார்க்கர் இஸ் திஸ் ampicillin resistance and tetracycline resistance gene which will be present within the restriction site. Okay, so they will help. What is the use of selectable marker? To select transformants. ஸோ அது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க பசங்களா? என்னோட transformantsனா என்ன? The one which contains my foreign DNA. Okay, so what is the selectable marker here? Your antibiotic resistance gene. Okay, my antibiotic resistance genes are the selectable markers when it comes to PBr322. So what are the antibiotic resistance gene here? Ampicillin resistance, tetracycline resistance. எல்லாருக்கும் இது வரைக்கும் புரிஞ்சதா? Please do give a thumbs up if you have understood still here. Okay, ரொம்ப easy. என்னென்ன 3 கேரக்டர்? இது ரொம்ப முக்கியமான question. It should have a ORI, it should have multiple cloning site or restriction site, and it should also have a selectable marker. Hope it is clear still here. Okay, yes, yeah. இங்க பாருங்க, ரொம்ப ஈஸியாக கொடுத்துருக்காங்க. இதுதான் என்னோட
restriction site. Idhula oru marker gene irukku, 𝐾𝐤𝐻 gene irukku, okay? And this is my foreign DNA, gene of interest, okay? Na enna pandren, I'm treating my vector and my foreign DNA with the same restriction enzyme. So same restriction enzyme பண்ணும்போது என்ன நடக்கும், இங்கேயும் similar kind of ends produce ஆகும், sticky ends produce ஆகும். Then I will use an enzyme called ligase. So ligase use பண்ணா என்ன ஆகும், it is going to ligate. There is going to be a bond formation between my foreign DNA and my cloning vector. Okay, இதற்கு எல்லாருக்கும் புரிஞ்சுதா? So once the bond formation happen, this vector is called as recombinant vector. So recombinant vector na enna pasangla, the vector carrying the foreign DNA. புரிஞ்சுதா? Everyone please write it in the chat section. Recombinant vector means the vector which carries foreign DNA. So this is how ipo idu vandu nama host kulla introduce பண்ணுவோம். Okay, so what we understood from here, process of formation of recombinant vector. Okay, yes. வெக்டர்ஸில் நிறையா விதம் இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பேக் பாக்டீரியல் ஆர்டிஃபிஷியல் குரோமோசோம், யாக் ஈஸ்ட் ஆர்டிஃபிஷியல் குரோமோசோம், plasmids, bacteriophage, cosmids and phagemids. Okay, இந்த cosmids அப்புறம் phagemidsன்றது it's a combination of bacteriophage and plasmid. உங்க சிலபஸ்ல இருக்கிறது வெறும் plasmids மட்டும்தான். ஓகே, பட் இந்த பேக் அண்ட் யாக்க நம்ம ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட்ல யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ molecular basis of inheritance சொல்லியிருப்பேன். ஸோ இட் கேன் பி a possible MCQ question. Which were the vectors that was used in human genome project? Back and yak. Okay, yes. So these are the different vectors. Okay, plasmid oda size பாருங்க 4361 base pair தான் இருக்கு. ஸோ அதுக்குள்ள எவ்வளோ நான் டிஎன்ஏவை இன்சர்ட் பண்ணலாம். cloning limit, the size of the foreign DNA, it is 0.1 to 10 kb. Okay, so 1 kb ன்றது 1000 base pairs. ஓகே, அதே மாதிரி பேக்கில் என்னோட இன்சர்ட் வந்து கொஞ்சம் அதிகமாகுது, 35 to 300 kb. ஓகே, அதே என்னோட யாக் பாருங்க 100 to 1000 kb, ரொம்ப ரொம்ப பெரிய டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட். ஹியூமன் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்டை கூட அது வந்து இன்சர்ட் பண்ண கெப்பாசிட்டி யாக்குக்கு இருக்குது. Okay, they can ask you which vector has the highest carrying capacity. It is your yak. Undoubtedly. Okay, so yak is a vector that can carry very very large fragments of DNA. All of you got it? Any doubts still here? Okay, aprom bacteriophage irukku. Bacteriophage na enna? It is a virus that infects your bacteria. Okay, yes. lambda phage, lambda genome யூஸ் பண்ணுறோம். அதே இதில் ஒரு காஸ் சைட்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த காஸ் சைட்டையும் நம்மளோட பிளாஸ்மிடையும் கம்பைன் பண்ணி பண்ணுறது தான் காஸ்மிட். ஸோ ஹியூமன் ஆர்டிஃபிஷியல் குரோமோசோம்னு ஒரு குரோமோசோம் இருக்குது. அதில் ஐ கேன் ஆக்சுவலி இன்ட்ரடியூஸ் மை வெரி வெரி லார்ஜ் ஃப்ராக்மெண்ட்ஸ் ஆஃப் டிஎன்ஏ, நோ லிமிட்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓகே, ஸோ வெக்டார்ஸ் பற்றி நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது ரெண்டு விஷயம்தான் பசங்களா. இந்த 3 the characteristics or features. ORI படிச்சிட்டோம், restriction site படிச்சிட்டோம், selectable marker மட்டும் படிக்கிறோம். I will teach you what is selectable marker very quickly. Yes, அதுக்கு முன்னாடி transformationனா என்ன? Okay, so you can see this is your recombinant plasmid. ஏன் இதை வந்து நான் recombinant plasmid ன்னு சொல்கிறேன்? Because it has a foreign DNA. Okay, and this is my host cell. Okay, this host cell is usually a bacteria like E. coli. Okay, the process of, all of you listen to me very very carefully, the process of taking in foreign DNA by the bacteria is called transformation. Okay, and the cell that is produced is called transformed cell. Okay, so what is transformation pasangla? Romba mukkiyamaana or 1 mark question. Okay, transformation, the process of taking up of foreign DNA, okay, by bacteria. இது வந்து ஒரு நேச்சுரலாக இருக்க ஒரு ability. Okay, so this process is called transformation, and the cell that is produced is called transformed cell. Okay, and there is one more word called competence.
ஸோ இந்த காம்பிட்டன்ஸ்க்கும் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கும் நிறையா பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகும். டிரான்ஸ்ஃபர்மேஷன்ன்றது ஒரு ப்ராசஸ், ஓகே. காம்பிட்டன்ஸ்ன்றது ஒரு அபிலிட்டி, ஓகே. நான் எக்ஸாமை பாஸ் பண்ணுறது, நான் எக்ஸாமில் ரேங்க் வாங்குறது வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஓகே. அதே எக்ஸாமுக்கு நான் நல்லா ப்ரிப்பேர் ஆகிருக்கேன், எனக்கு அபிலிட்டி இருக்குன்றது காம்பிட்டன்ஸ், ஓகே. ஸோ த அபிலிட்டி of the bacteria or of the host in போடலாம் to take up foreign DNA is called competence, okay. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இது ரெண்டோட டிஃப்ரென்ஸ் கிளியர் கட்டாக தெரிஞ்சிடணும். நான் ஒரு எக்ஸாம் எழுதி அது சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா அது டிரான்ஸ்ஃபர்மேஷன், எனக்கு அந்த அபிலிட்டி இருக்குது, எனக்கு அந்த கேப்பபிலிட்டி இருக்குன்றது காம்பிட்டன்ஸ், ஓகே. காம்பிட்டன்ஸ் எப்படி வேணால் எடுத்துக்கலாம், ஓகே. புரிஞ்சதா பசங்களா எல்லாருக்கும்? ஸோ டிரான்ஸ்ஃபார்ம்டு செல்னா என்னன்னு புரிஞ்சதா? எவ்ரி ஒன் ப்ளீஸ் டூ லெட் மீ நோ. யாருக்கெல்லாம் இந்த செஷன்லேருந்து நிறையா விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்களோ ப்ளீஸ் டூ லைக் திஸ் செஷன், கமெண்ட் பண்ணுங்கள், ஓகே. இது எனக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சது இந்த நீங்கள் சொல்லிக் கொடுத்ததுலன்னா ஐ வில் பி வெரி வெரி ஹாப்பி டு கம் அப் வித் மோர் ப்ரொடக்டிவ் லெக்சர்ஸ், ஓகே. எஸ், ரொம்ப முக்கியமான விஷயம் plasmid. You can see chromosomal DNA, it has taken up. This entire process is called transformation. இதை தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணேன், ஓகே. இப்போது ஒரு 10,000 பாக்டீரியல் செல்ஸ் இருக்குது பசங்களா, ஓகே. எவ்வளோ இருக்குது? ஒரு 10,000 பாக்டீரியல் செல்ஸ் இருக்குது என்கிட்ட, ஓகே. அதே மாதிரி என்கிட்ட வெக்டர்ஸ், ரீகாம்பினன்ட் வெக்டர்ஸ் ரெண்டுமே இருக்குது, ஓகே. இது வந்து என்னோட ரீகாம்பினன்ட் வெக்டர்ஸ், இது வந்து என்னோட சாதாரண வெக்டர், ஓகே. ரீகாம்பினன்ட் வெக்டர்னா என்ன? the vector which has my foreign DNA, ஓகே. இது என்னது? ரீகாம்பினன்ட், ஓகே. இது வந்து என்னோட சாதாரண பிளாஸ்மிட் வித்தவுட் ரீகாம்பினன்ட் DNA, ஓகே. இது ஒரு 10,000 இருக்குன்னு நினச்சிக்கோங்க, இல்லை அதோட கம்மியாக எழுதலாம், ஓகே. Maybe I'll write 6,000. Do you think, I have a very clear-cut question. Do you think all the 10,000 bacterial cell will take up my foreign DNA? Or will it take up my plasmid? No. There is no chance at all. எக்ஸ்பெரிமெண்டல் எரர்ஸ் இருக்கும், நம்ம எல்லாருமே ஹியூமன் பீயிங்ஸ் தான், வி ஆல் மேக் மிஸ்டேக். ஸோ அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது ஏதாச்சும் ஒரு எரர் இருக்கும், இல்லை அந்த பாக்டீரியா காம்பிட்டன்ஸே இருக்காது, அந்த பாக்டீரியாவுக்கு ஒரு அபிலிட்டியே இருக்காது டிஎன்ஏ எடுக்கிறதுக்கு, ஓகே. ஸோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் நெவர் 100% சக்ஸஸ்ஃபுல். யூ கேன் நெவர் ஹாவ் 100% டிரான்ஸ்ஃபர்மேஷன் பசங்களா. ஸோ என்னென்ன மாதிரி செல்ஸ் கிடைக்கலாம் எனக்கு, ஓகே. ஒரு பாக்டீரியா இருக்குது, இட் வில் ஹாவ் ஒன்லி இட்ஸ் ஓன் டிஎன்ஏ, okay. I'll have one more kind of bacteria, okay, which will have the foreign DNA and also my recombinant plasmid, okay. adhe mari I will write here, okay. It will have the normal plasmid. புரிஞ்சதா? Transformation is never 100% successful. So இது என்னது பசங்களா? இது non-transformed. இதில் வந்து எந்த ஒரு அவுட் சைட் டிஎன்ஏவும் வரலை. இதை வந்து என்னன்னு சொல்லுவோம்? நான் டிரான்ஸ்ஃபார்ம்டு, ஓகே. இது transformed. This is transformed with my recombinant vector. என்னோட recombinant vector இதில் இருக்கு, கரெக்டா? So this is transformed, very very important, transformed with recombinant vector. recombinant vector. இது ஒன்று புரிஞ்சதுனா போதும் பசங்களா, வேற எல்லாம் ரொம்ப ஈஸி இந்த சாப்டரில். இந்த செலெக்ஷன் தான் கொஞ்சம் கஷ்டம். ஸோ இது என்னது? transformed with normal vector. There is no recombinant DNA. Okay, so it is transformed without recombinant vector ன்னு போடுறேன், R vector ன்னு போடுறேன். இந்த மூணு விதமான மிக்ஸ்டர் வந்து எனக்கு இங்கே கிடைக்கிது. எஸ் ஆர் நோ? ஒன்று வந்து டிரான்ஸ்ஃபார்ம்,
இன்னொன்று வந்து நான் டிரான்ஸ்ஃபார்ம்ட், இன்னொன்று வந்து transformed with recombinant vector. Okay, so I get these three combination. இப்போ எனக்கு ஒரு mixture இருக்குது. Okay, I have to select. எனக்கு செலெக்ஷன் பண்ணணும். எனக்கு என்ன தேவை, எனக்கு இது மட்டும்தான் தேவை, இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. I don't need all this. Okay, that process is called selection. Okay, அங்கே தான் என்னோட செலக்டபிள் மார்க்கர்ஸ் ஒரு முக்கியமான ரோலை வந்து ப்ளே பண்ணுது. Okay, can we continue பசங்களா? எல்லாருக்கும் இது புரிஞ்சுதா? Transformation என்ன? This is transformed without R vector. This is non-transformed. This is transformed with recombinant vector. Remember, transformation is never 100% successful. Okay, can we continue? All of you understood? Yes. Selectable markers. Okay, selectable markers ஒன்று இருக்குது, அதே மாதிரி screenable markers ஒன்று இருக்குது. Okay, so நான் ஃபஸ்ட்டு screening of recombinant சொல்லி கொடுத்துட்றேன், அப்புறம் நான் selection சொல்லி கொடுத்துட்றேன். Okay, yes, we shall continue பசங்களா. All of you pay very good attention, இல்லாட்டி இது புரியாது. ஓகே, நான் சொல்கிற ஒரு வேர்டையும் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து உங்கள் வெக்டார். ஓகே, இது வந்து உங்களோட ரெஸ்ட்ரிக்ஷன் சைட்ஸ். ஓகே, ஸோ இங்கே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் சைட் இருக்குது, ampicillin resistance gene. ஓகே, and this is my foreign DNA. I think I'll use this color. No, it is not visible. Yeah, I'll use this color. Okay. இது என்னோட foreign DNA. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், ஐம் ட்ரீட்டிங் இட் வித் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம். ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன் டைஜஷன்னு சொல்லலாம். ரெஸ்ட்ரிக்ஷன் டைஜஷன் பண்ணும் போது என்ன நடக்கும், யூ கேன் ஆக்சுவலி see a cut that is produced here. Okay, so you can see a cut like this, and I'm going to ligate this here. So ligation na enna, I'm going to insert this here. Okay, இப்போ இதை நம்ம என்னன்னு சொல்கிறோம், இதை நம்ம recombinant vectorன்னு சொல்கிறோம். Okay, so what is this called பசங்களா? Now this is called recombinant vector. Okay, restriction digestion அப்புறம் ligation ரெண்டுமே நடந்துருது. Okay, I hope everyone understood still here. இப்போ next point என்னன்னா, I have to go for transformation. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க பசங்களா, இங்கே என்னோட ஃபாரின் டிஎன்ஏவை நான் இன்சர்ட் பண்ணியிருக்கேன் கரெக்டாக. அப்போது என்னோட இங்கே எக்ஸிஸ்டிங் டிஎன்ஏவை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகே, த எக்ஸிஸ்டிங் டிஎன்ஏ இஸ் ரிமூவ்ட். ஸோ வாட் இஸ் த எக்ஸிஸ்டிங் டிஎன்ஏ கன்சிஸ்டிங் ஆஃப்? ampicillin resistance. So my bacteria or my vector is devoid of ampicillin resistance gene. இது எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கோங்க, கிளியராக அவங்க எல்லார் மைண்ட்லையும். Okay, so next நான் என்ன பண்ணுறேன், I'm introducing it into a host. Okay, hostன்றது எது? என்னோட bacteria. For example, E. coli. Okay, I'm allowing the process of transformation நடக்க விடுறேன். Okay, so transformation ஆனப்புறம் என்ன ஆகும், I'll get 3 kind of colonies, correct? One without recombinant vector and one with recombinant vector, correct? So you can see there will be 2 sets. One will be transformants. Transformants means they have your recombinant vector. Another will be your non-transformants. எல்லாருக்கும் இது வரைக்கும் புரிஞ்சுதா? Did everyone understand still here? Okay, so what is transformants? இது வந்து உங்க bacterial DNA na இது இருக்கும். Along with that, you will also have your foreign DNA. Okay, this is called transformants. Okay, then what is non-transformants? They will have only their own DNA. இதுதான் உங்க non-transformants. இதை வந்து நான் இப்போ செலக்ட் பண்ணணும் பசங்களா. I already told you transformation is never 100% successful. Okay, done. Can we continue now? Transformation is never 100% successful. So இதை நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு கல்ச்சர் பிளேட்டில் பிளேட் பண்ணுறேன். Okay, so I'm going to do it in culture plate. In the previous picture பார்த்தீங்களா, இதுதான் கல்ச்சர் பிளேட். ஓகே, இந்த கல்ச்சர் பிளேட்டில் ஒரு ஸ்பெஷலான ஒரு சப்ஸ்டன்ஸ் ஆட் பண்ணுறேன். அந்த ஸ்பெஷலான சப்ஸ்டன்ஸ் என்ன தெரியுமா?
ampicillin. Okay, I had antibiotic called ampicillin. Okay, so என்ன நடக்கும் பசங்களா? யோசிச்சு பாருங்க, ஒரே வாட்டி யோசிச்சு பாருங்க. என்னோட டிரான்ஸ்ஃபார்மன்ஸில் என்ன நடக்குது? என்னோட ஆம்பிசிலின் ரெசிஸ்டன்ஸ் ஜீனே கிடையாது. ஓகே, அதே என்னோட நான் டிரான்ஸ்ஃபார்மன்ஸில் என்ன நடக்குது? என்னோட ஆம்பிசிலின் ஜீன் இருக்குது. நேச்சுரலி தே வில் ஹாவ். Okay, so this ampicillin resistance gene is absent. So you will see நம்ம transformance க்கு ஒரு கலர் கொடுப்போம், non transformance க்கு இன்னொரு கலர் கொடுப்போம். Okay, transformance க்கு green கொடுப்போம், non transformance க்கு yellow கொடுப்போம். Colonies. Okay, so what you actually see is the green colonies, which are the transformants, will die. Okay, because they do not have an ampicillin resistance gene. Okay, so adha nama ipo eppadi eludhalam? Transformants romba mukkiyam. Transformants die, non-transformants survive. அவ்வளோதான் பசங்களா. இது என்ன ஒரு செலெக்ஷன் தானே? ஓகே, we are selecting. How we are selecting is the whole point. ஓகே, ரொம்ப முக்கியம். ஸோ இது என்னது? உங்களோட டிரான்ஸ்ஃபார்மன்ஸ். இது என்னது? உங்கள் நான் டிரான்ஸ்ஃபார்மன்ஸில் வெக்டர் ரீகாம்பினன்ட் வெக்டர் இல்லை. அதனால they have an ampicillin resistance gene. They are good to go. So they will survive in ampicillin medium. இவ்வளோதான் பசங்களா. எல்லாருக்கும் இது வரைக்கும் புரிஞ்சுதா? Yes. So we also have a similar kind of selection here. Okay, that is your 𝐿AC-Z, blue white selection ன்னு சொல்றோம். இது சிமிலர் தான். ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். நிறைய இன்ஃபர்மேஷன் இல்லை. Okay, in your textbook they have just given it as 𝐿AC-Z selection. Okay, சில பாக்டீரியால, ஓகே, சில பிளாஸ்மிட்ஸில் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் ஜீன் பதிலாக யூ வில் ஹாவ் அ ஜீன் கால் 𝐿AC-Z. என்ன இருக்கும் பசங்களா? 𝐿AC-Z. Okay, so 𝐿AC-Z is a marker. Okay, it's a marker gene. Just like how you had your antibiotic resistance gene, you have a 𝐿AC-Z gene which is a marker. Okay, the 𝐿AC-Z enna produce pannona? It produces an enzyme called beta-galactosidase. ஓகே, என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது? பீட்டா-கேலக்டோசிடேஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. இப்போது நான் இந்த 𝐿AC-Z ஜீனை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல என்னோட ஃபாரின் டிஎன்ஏவை இன்சர்ட் பண்ணுறேன். அதே ரெஸ்ட்ரிக்ஷன், டைஜஷன், லைகேஷன், அந்த ப்ராசஸ் எல்லாம் சேம் தான். அது மாறவே மாறாது. ஓகே, I'm introducing. So what is happening? I'm removing my 𝐿AC-Z gene. Okay, so it is called as insertional. என்னன்னு சொல்றோம் பசங்களா? Insertional inactivation ன்னு சொல்றோம். ரொம்ப முக்கியமான விஷயம். Okay, so what is insertional inactivation? Removal of your 𝐿AC-Z gene. Okay, why we are removing it? To introduce my foreign DNA. Okay, இதே மாதிரி next process we are introducing it into a bacteria. So bacteria introduce பண்ணும்போது என்ன ஆகும்? Transformants, non-transformants இருக்கும். Okay, I'm introducing into a bacteria. Okay, then I will use a plating technique. So இதே எடுத்துக்கலாம். Okay, திருப்பி நம்ம வரைய வேண்டாம். We will use the same. Okay. Yeah, so here you can see we are plating it on a medium. Okay, இந்த மாதிரி மீடியமில் plate பண்ணும்போது I will get two special colonies. Okay, ஒன்று வந்து ப்ளூ கலராக இருக்கும், இன்னொன்று வந்து ஒயிட் கலராக இருக்கும். இந்த மீடியம் வந்து சாதாரண மீடியம் தான். அது கூட we add two important substances called 𝐾𝐤𝐬𝐿 and IPTG. Okay, இது ஒரு ஸ்பெஷல் மீடியம். Along with the normal medium, we add two important substances, IPTG and 𝐾𝐤𝐬𝐿. Okay, IPTG ன்றது என்னது? Isopropyl thiogalactoside. Okay, 𝐾𝐤𝐬𝐿 ன்றது ஒரு குரோமோஜன். Okay, so 𝐾𝐤𝐬𝐿 ன்றது குரோமோஜன்னா என்ன? It is going to give color. IPTG ன்றது என்னது? It is a substrate. எதுக்கான substrate பசங்களா? It is a substrate for your beta-galactosidase. So your beta-galactosidase acts on IPTG. Okay, so it is a substrate for beta
galactosidase. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லாருக்கும் இது வரைக்கும் புரிஞ்சதா? Did everyone in the class understand still here? ஓகே, இப்போ என்ன நடக்குது பசங்களா? என்னோட டிரான்ஸ்ஃபார்மன்ஸ் இருக்குல்ல, என்னோட டிரான்ஸ்ஃபார்மன்ஸில் என்ன, இந்த லாக்ஸெட் ஜீன் கிடையாது. கரெக்டா? ஸோ யூ கேன் சி திஸ் இஸ், இஃப் திஸ் இஸ் மை டிரான்ஸ்ஃபார்மன்ஸ், ஓகே, இந்த ஃபாரின் டிஎன்ஏவை இப்படி கலர் பண்ணி சொல்கிறேன். இதில் வந்து லாக்ஸெட் ஜீன் கிடையாது பசங்களா. ஸோ do you think they will be able to change the color? No, because my லாக்ஸெட் gene only illa, beta galactosidase illa. Okay, so all those white colonies you see, inga paakringalla, all these white colonies are transformants. Okay, because a reason, because they don't have their லாக்ஸெட் gene. The லாக்ஸெட் gene has been removed, it has been inactivated. Okay, insertionally it has been inactivated. So white colonies are what pasangla? They are transformants. Ana adhe blue colonies la enoda லாக்ஸெட் gene irukku pasangla. Okay, enoda லாக்ஸெட் gene irukradanaala enna agum? It is going to convert my substrate into a product, and that product will convert my 𝐾𝐤𝐻 into a blue colored colonies. So blue color enna pasangla? Blue color is non-transformants. இது மட்டும் புரிஞ்சதுன்னா முடிஞ்சது, பயோடெக்னாலஜி உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ ப்ளூ ஒயிட் செலெக்ஷன்னு சொல்கிறோம். இது என்னன்னு சொல்கிறோம்? ப்ளூ ஒயிட் செலெக்ஷன். ஸோ இது வந்து செலக்ட் தான் பண்ணுறோம். இங்கே வந்து எந்த ஆர்கானிசமையும் நம்ம வந்து கில் பண்ணலை. ஓகே, whereas in the previous one, ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் ஜீனில் என்ன பண்ணோம் நம்ம? we actually used a antibiotic medium. இங்கே நம்ம ஆன்டிபயோட்டிக் மீடியம் எல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணலை. பார்த்த உடனே I can say, okay, that is why I call this as screening. ஓகே, புரிஞ்சதா பசங்களா? இதை இன்னொரு வாட்டி எழுதிக்கோங்க, நிறைய வாட்டி கேட்பாங்க. ஸோ ப்ளூ காலனிஸ் ஆர் வாட்? non-transformants. I'm just making it clear one more time. Okay, and your white colonies are transformants. அவ்வளோதான், என்னோட செலெக்ஷன் முடிஞ்சது. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? செலக்ட் ஆன ஆர்கானிசம்ஸை கல்ச்சர் பண்ணுவேன். Okay, so that they multiply their foreign DNA. I will use fermentation, I will use the bioprocess engineering to obtain my desired gene product. Okay, I hope it is clear till here for everyone. Idella explain panniyache. Yes, this is what I was trying to explain. Okay, non-transformed irukku, transformed with recombinant vector irukku, transformed with non-recombinant, transformed with recombinant vector. So when I plate it in an antibiotic medium, what do I get? I get only the transformed cells. Simple, ரொம்ப ரொம்ப easy. Okay, எதுக்காக யூஸ் பண்ணுறோன்றது புரிஞ்சுக்கிட்டாலே போதும். நெக்ஸ்ட், அதர் வெக்டர்ஸ். இதை தவிர யூ யூஸ் ஆக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேஷியன். ஓகே, ஸோ இது வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோன்னு நம்ம டீட்டெயிலாக செகண்ட் சாப்டரில் பார்க்கலாம். அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன் ஆஃப் பயோடெக்னாலஜியில் இதில் வந்து ஒரு பிளாஸ்மிட் இருக்குது, டிஐ பிளாஸ்மிட்னு சொல்லி. அந்த டிஐ பிளாஸ்மிடை பிளான்ஸுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ when it comes to your bacteria we use plasmids, when it comes to your plants we use agrobacterium tumefacium. அதே அனிமல்ஸ்ன்னு வந்துச்சுன்னா we use retroviruses. ஓகே, அனிமல்ஸ்க்கு என்ன வெக்டர் யூஸ் பண்ணுவோம்? ரெட்ரோவைரஸ். ஆல் தீஸ் ஆர் பாசிபிள் MCQ questions in your exam பசங்களா. Yeah, so these are the steps. Already நம்ம படிச்சது தான். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? டிஎன்ஏவை ஐசோலேட் பண்ணுவோம். செகண்ட் என்ன பண்ணுவோம்? we will cut it using restriction enzyme. மூணாவது என்ன பண்ணுவோம்? we will ligate it into a vector. Okay, cut பண்ணிட்டு we will actually run your gel. Then after that we will actually get our desired gene product. Then we will introduce it into a vector. Vector ஆன அப்புறம் host. Okay, then we will allow the transformation. அதுக்கப்புறம் screen பண்ணுவோம். Transform cells, non-transform cells screen பண்ணுவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? We will culture it in a very huge fermenter at a very large scale. Then we will get the desired product. Okay, so இது வரைக்கும் from here to here, okay, we call it as upstream processing. ரொம்ப ரொம்ப பெரிய சயின்ஸ். ஓகே, ஸோ உங்கள் பெங்களூரில் கூட I told you in the earlier video, Biocon, Syngene சொல்லி நிறைய கம்பெனிஸ் இருக்குது. they do all this. Okay, they have found out various medicines for so many incurable diseases.
Okay, now even the research is going way beyond. Okay, so they are discovering oral insulin. Insulin வந்து injection ஆதானே எடுத்துப்பாங்க. இப்போ பயோகான்ல ஒரு ரிசர்ச் நடந்துட்டு இருக்கு for oral insulin. So injection போட்டு நிறைய பேர் they are finding it lot of, இது கண்டிப்பா ரொம்ப painful, கரெக்ட்டா? So oral insulin வந்து இப்போ find out பண்ணிட்டு இருக்காங்க பயோகான்ல. Okay, let's see how well it will proceed. Maybe in the next 10-15 years you can even get that also. Okay, in the extraction of desired product இருக்குல்ல, அது வந்து downstream processing ன்னு சொல்லுவோம். Okay, so your entire biotechnology has upstream and downstream. Next, ரொம்ப முக்கியமான விஷயம் isolation of DNA, the genetic material. எப்படி நம்ம வந்து DNA-வை isolate பண்ணுவோம். I have done this experiment personally several times. Okay, so எப்படி பண்ணலாம்? You can isolate it from plant. Okay, you can isolate it from animals. You can isolate it from bacteria. You can also isolate it from fungi. Okay, இத்தனை எந்த ஆர்கானிசம் கொடுங்க, you can isolate your DNA. Okay, but the method differs. Okay, so என்ன பண்ணுவோம், எந்த ஒரு டிஷ்யூ எடுத்தாலும் we will try to homogenize it using a pestle and mortar. ஒரு pestle and mortar வச்சு அதை நல்லா homogenization பண்ணுவோம். Okay, so first what we do, for plant we use cellulase, கரெக்டா? ஏன் பசங்களா cellulase யூஸ் பண்றோம்? Because plant is made up of, the plant cell wall is made up of cellulose, so we use cellulase. Okay, அதே animals வந்து ரொம்ப ஈஸி, animal extraction தான் இருக்கிறதுலே ஈஸி. பாக்டீரியாக்கு வந்து லைசோசைம் யூஸ் பண்ணுவோம். லைசோசைம் என்ன பண்ணும், உங்க பாக்டீரியல் செல் வாலை க்ளீவ் பண்ணும். அதே ஃபங்கைக்கு என்ன யூஸ் பண்ணுவோம், கைட்டினேஸ் என்சைம் யூஸ் பண்ணுவோம். ஓகே, கைட்டினேஸ் will break down your chitin. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப், யூஸிங் வேரியஸ் என்சைம். இதை தவிர இதெல்லாம் ஸ்பெசிஃபிக்கான என்சைம். இதை தவிர வி யூஸ் ப்ரோட்டியேசஸ், ஓகே, அண்ட் வி யூஸ் RNases. ஏன் இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம்? ப்ரோட்டியேஸ், உங்கள் ப்ரோட்டீன் உங்களுக்கு தெரியும், பாக்டீரியல் ஆகட்டும், யூகேரியோட்டிக் ஆகட்டும். ஸோ யூ ஹேவ் DNA சரௌண்டட் பை ப்ரோட்டீன்ஸ். எனக்கு அந்த ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் தேவையில்லை, ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் தேவையில்லை. ஸோ அந்த ப்ரோட்டீன் எல்லாம் டீக்ரேட் ஆகணும், அதனால I will use proteases. ஏன் RNases நான் யூஸ் பண்ணுவேன்? பிகாஸ் மை RNA should not be precipitated, or எனக்கு RNA தேவையில்லை எக்ஸ்பெரிமெண்ட்டில், அதனால தான் நான் RNases யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகே, ஸோ I will take a pestle and mortar. இல்லை ஹோமோஜினைசர் கூட இருக்கும், நிறைய லேப்ஸில் ஹோமோஜினைசர் இருக்கும். ஓகே, அதில் என்ன போடுவேன், டிஷ்யூ ப்ளஸ் பஃபர். ஓகே, பஃபர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவேன். ஓகே, மிக்ஸ் பண்ணிவிட்டு ஐ வில் ஆக்சுவலி ஃபில்டர் பண்ணுவேன். ஃபில்டர் இட் த்ரூ ஒரு மஸ்லின் கிளாத் இல்லை சீஸ் கிளாத், அதை என்ன வேணால் சொல்லுங்கள். ஃபில்டர் பண்ணிவிட்டு ஐ வில் கெட் அ ஃபில்ட்ரேட். கரெக்டாக, எனக்கு ஒரு ஃபில்ட்ரேட் கிடைக்கும். இந்த ஃபில்ட்ரேட்டை வந்து நான் சென்ட்ரிஃபியூஜ் பண்ணுவேன். சென்ட்ரிஃபியூகேஷன்னா என்ன, ரொட்டேட்டிங் அட் அ வெரி ஹை ஸ்பீட். உங்கள் கெமிஸ்ட்ரி லேப்லலாம் பார்த்துருப்பீங்க சால்ட் அனாலிசிஸ் பண்ணும்போது, அதே மாதிரி ஒரு பெரிய சென்ட்ரிஃபியூஜ் இருக்கும். ஓகே, ஸோ தட் இஸ் கூலிங் சென்ட்ரிஃபியூஜ், கூலாகவே இருக்கும். ஏன்னா ஹை டெம்பரேச்சரில் என்னோட DNA வந்து அப்படியே டீநேச்சர் ஆயிரும்ல, அதனால மெனி லேப்ஸ் ஆஃப் கூலிங் சென்ட்ரிஃபியூஜஸ். ஓகே, ஸோ வாட் வில் ஹேப்பன், ஐ வில் சென்ட்ரிஃபியூஜ் இட். சென்ட்ரிஃபியூஜ், ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் சென்ட்ரிஃபியூகேஷன். ஓகே, சென்ட்ரிஃபியூஜ் பண்ணும்போது பசங்களா எனக்கு 2 விஷயம் கிடைக்கும். ஒன்று வந்து பெல்லட். ஓகே, என்ன ஆகும், டென்சிட்டி அதிகமாக இருக்க மாலிக்யூலெல்லாம் கீழே வந்து செட்டில் ஆகும், ஆமாவா இல்லையா? அதர் ஒன் இஸ் சூப்பர் நெட்டன்ட். ஸோ இது என்னது பசங்களா, பெல்லட். இது என்னது பசங்களா, சூப்பர் நெட்டன்ட். ஓகே, ஸோ திஸ் இஸ் யோர் பெல்லட் அண்ட் திஸ் இஸ் யோர் சூப்பர் நெட்டன்ட். நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, என்னோட சூப்பர் நெட்டன்ட்டை டிஸ்கார்ட் பண்ணிடுறேன், போட்டுறேன் நான். ஐ டோன்ட் வாண்ட் தட். ஓகே, ஐ வில் ரீடெயின் ஒன்லி த பெல்லட். என்னோட பெல்லட்டை மட்டும் ரீட்டைன் பண்ணுறேன். ஓகே, இந்த பெல்லட்டுக்கு ஐ ஆட் அ லிட்டில் பிட் ஆஃப் பஃபர். ஓகே, பிகாஸ் ஐ ஹாவ் டு மெயின்டைன் த சார்ஜ் ஆன் மை DNA, கரெக்ட்? அண்ட் தென் ஐ வில் நைஸ்லி மிக்ஸ் இட். வாட்டெக்ஸ் பண்ணுவேன், வாட்டெக்ஸிங் சயின்டிஃபிக்காக வாட்டெக்ஸ் பண்ணுவேன். வாட்டெக்ஸ் பண்ணிவிட்டு அதை இன்னொரு ரவுண்ட் ஆஃப் சென்ட்ரிஃபியூகேஷன் கொண்டு போவேன், செகண்ட் ரவுண்ட். ஓகே, செகண்ட் ரவுண்டுக்கு கொண்டு போய் again here also I will get a pellet and a supernatant. ஆனால் இந்த வாட்டி நான் என்ன தெரியுமா பண்ண போகிறேன் பசங்களா, பெல்லட்டை நான் ஒன்றும் பண்ண போகிறதில்ல, பெல்லட்டை டிஸ்கார்ட் பண்ணிட போகிறேன். சூப்பர் நெட்டன்ட்டை ஒரு க்ளீனான டெஸ்ட் டியூப்குள்ளே எடுக்க போகிறேன். ஓகே, லைக் யூ see here. Okay, the supernatant is transferred.
சூப்பர்னேட்டன்ட். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும்னு இல்லை, பட் ஜஸ்ட் ஃபார் யுவர் கியூரியாசிட்டி எப்படி டிஎன்ஏ வந்து ஐசோலேட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ சூப்பர்னேட்டன்ட்டை வந்து நான் என்ன பண்ண போகிறேன், என் டெஸ்ட் டியூப்பில் எடுக்க போகிறேன். அந்த சூப்பர்னேட்டன்ட்டில் எடுத்த என்னோட இதில் வந்து ஐ எம் கோயிங் டு ஆட் chilled ethanol. ரொம்ப ரொம்ப முக்கியம், இது இம்பார்ட்டண்ட். இது எக்ஸாமில் நிறைய வாட்டி கேட்பாங்க. ஏன் நான் வந்து chilled ethanol ஆட் பண்ணுறேன்னா, டு precipitate மை டிஎன்ஏ. என்னோட டிஎன்ஏ வந்து அப்படியே வெளியே வரும் அந்த சூப்பர்னேட்டன்ட்லேருந்து. தட் இஸ் கால் ஸ்பூலிங் ஆஃப் டிஎன்ஏ. ஸோ அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஸ்பூலிங்னு சொல்கிறோம். ஐ ஹோப் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ வாட்சிங் திஸ் அண்டர்ஸ்டுட் ஐசோலேஷன். இவ்வளோதான். 2 ரவுண்ட் ஆஃப் சென்ட்ரிஃபிகேஷன் பண்ணுறோம். ஓகே, அதை ஃபைனலாக அது ஏன் வந்து கோல்டாக இருக்கணும்னு சொல்கிறேன்னா, ஏன் அதை வந்து சில்டுன்னு சொல்லி ஸ்பெசிஃபை பண்ணுறேன்னா, அப்போ தான் என்னோடய டிஎன்ஏ ப்ரெசிபிட்டேட் ஆகும். நார்மல் எத்தனால் எடுத்து ஆட் பண்ணிங்கன்னா ஒன்றுமே நடக்காது. ஓகே, ஸோ தெர் ஆர் மெனி பீப்புள் ஹூ ஐசோலேட் டிஎன்ஏ அட் ஹோம். டிஐஒய் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நிறையா இருக்குது யூடியூப்பில், நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, எஸ். கேன் வி கண்டினியூ கைஸ்? எல்லாருக்கும் புரிஞ்சதா ஐசோலேஷன் ஆஃப் டிஎன்ஏ? இதுதான் the different things which we already spoke. Okay, yeah, this is already discussed. இப்போ cutting of DNA பார்த்துட்டோம், isolation of DNA பார்த்துட்டோம். next step என்ன, cutting of DNA, which we already discussed using restriction enzyme. You have to use the same restriction enzyme for what? For your desired DNA and your vector. Very good. Yes, so you should use the same restriction enzyme because they produce similar kind of cuts. So once they produce similar kind of cut, you will get similar kind of molecules. You can see sticky ends. Okay, sticky end and blunt end. Yes, the most important thing, very very important, PCR. ஓகே, நிறையா வாட்டி நிறையா கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ பிசிஆரோட ஃபுல் ஃபார்ம் என்ன? P ஃபார் பாலிமரேஸ், C ஃபார் செயின், R ஃபார் ரியாக்ஷன். ஓகே, இதை எப்படி ஒரு டிஃபைன் பண்ணலாம்? இட் இஸ் அன் இன்விட்ரோ. இன்விட்ரோனா என்ன? அவுட் சைட் த லிவிங் ஆர்கானிசம். இன் வைவோனா என்ன? இன்சைட் த லிவிங் ஆர்கானிசம். இட் இஸ் அன் இன்விட்ரோ ஆம்பிளிஃபிகேஷன் ஆஃப் டிஎன்ஏ. தட் மீன்ஸ் வாட்? ஐ எம் மல்டிப்ளையிங் மை டிஎன்ஏ. ஓகே, ஸோ இன்விட்ரோ ஆம்பிளிஃபிகேஷன் ஆஃப் டிஎன்ஏ. ஸோ ஹவு டு ஐ டிஃபைன் பிசிஆர்? இன்விட்ரோ ஆம்பிளிஃபிகேஷன் ஆஃப் டிஎன்ஏ. ரொம்ப சிம்பிள். நம்ம பாடியில் நடக்கிற டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் இருக்கா இல்லையா, அதே தான் பிசிஆர் ஒரு மிஷினில் பண்ணுறோம். ஓகே, வாட் இஸ் த யூஸ் ஆஃப் பிசிஆர் பசங்களா? பிசிஆர் இஸ் யூஸ்ட் இன் வேரியஸ் டெக்னிக்ஸ். ஃபஸ்ட்டு இப்போ உங்களுக்கு க்ரைம் ஸ்பாட் நடந்திருக்கு. அந்த க்ரைம் ஸ்பாட்டில் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் பார்த்தோம் கரெக்டாக. அங்கே எனக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான டிஎன்ஏ தான் கிடச்சிருக்கு. அந்த டிஎன்ஏ வச்சு நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடியாது. ஸோ த பர்சன் வில் டிசைட் we will go for PCR. We'll start producing multiple copies of the gene. Okay, it's a cloning method. Okay, cloning na enna? Producing several copies of the desired gene. Okay, so that is one application. Second thing, in the COVID time la nariya per kelvipattirpinga RT-PCR. இப்போ எல்லாரும் மறந்துருப்போம், பட் அந்த டைமில் எல்லாரும் யோசிச்சு பார்த்தீங்களா, RT-PCR டெஸ்ட் என்ன ஆச்சு, பாசிட்டிவா நெகட்டிவா? அந்த RT-PCR is also a type of PCR. Okay, it is used in diagnosis. Diagnosis na enna pasangla? To find out what you actually have, whether you have the disease or you don't have the disease. மூணாவது ரொம்ப முக்கியமான விஷயம், it is used to understand genetic disorders pasangla. ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பிசிஆரை நம்ம தெர்மோசைக்ளர்னு சொல்கிறோம். இன்னொரு என்னது, தெர்மோசைக்ளர். ஏன் இதை வந்து நம்ம தெர்மோசைக்ளர்னு சொல்கிறோன்னா, இதோட டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்காது, அது மாறிட்டே இருக்கும். ஓகே, எஸ். நவ் லெட்ஸ் கெட் இன் டு திஸ் ப்ராசஸ். 3 ஸ்டெப்ஸ் இருக்குது, எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். டீநேச்சுரேஷன், annealing and extension. Okay, these are the 3 steps. In the steps இதே ஆர்டரில் தான் எழுதணும். ஃபஸ்ட்டு எக்ஸ்டென்ஷன், நெக்ஸ்ட் டீநேச்சுரேஷன், நெக்ஸ்ட் அனீலிங் போட்டால் 0 மார்க்ஸ் கொடுப்பாங்க உங்கள் எக்ஸாமினர். ஓகே, எஸ். ஸோ வாட் ஆர் த ரிக்வயர்மெண்ட்ஸ்? இப்போ நம்ம அதே மாதிரி ஒரு விஷயம் சமைக்கணும்னா நமக்கு சில டிஷ் ரிக்வயர்மெண்ட்ஸ் வேணும். அதே மாதிரி உங்கள் டிஎன்ஏ டிஎன்ஏ ஆம்பிளிஃபிகேஷனுக்கு பிசிஆருக்கு என்னென்ன தேவை? Obviously you need DNA, correct? The DNA which needs to be amplified. Okay, you need DNTPs. DNTPs na enna? To polymerize that you need primers thevapadudhu. Okay, and you need a
ஸ்பெஷல் என்சைம். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். வாட் இஸ் த நேம் ஆஃப் த என்சைம் பசங்களா? டாக் பாலிமரேஸ். இந்த டாக் பாலிமரேஸ்ன்ற என்சைம் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது பசங்களா. ஏன்னா இது வந்து ஒரு தெர்மோஸ்டேபிள் பாலிமரேஸ். அதை பற்றி நான் இன்னும் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எஸ், யூ கேன் சி. ஃபர்ஸ்ட் டீநேச்சுரேஷன். டீநேச்சுரேஷன்னா என்ன? என்னோட டபுள் ஸ்ட்ராண்டட் டிஎன்ஏ வந்து டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணும் போது 2 சிங்கிள் ஸ்ட்ராண்டட் டிஎன்ஏ ஆகுது. த ஹைட்ரோஜன் பாண்ட்ஸ் ஆர் broken. ஓகே, த H bonds broken. ஏன்னா உங்களுக்கு தெரியும் 2 ஸ்ட்ராண்ட் மத்திய என்ன பாண்ட் இருக்கு? ஹைட்ரோஜன் பாண்ட் இருக்கு பசங்களா. ஓகே, வாட் இஸ் த டெம்பரேச்சர் ஐம் ஹீட்டிங் டு? 94 degrees Celsius. Very high temperature. Okay, next annealing. நான் சொன்னல, we are using primers. Okay, from 94 to 55 suddenly there is a cooling temperature. ஓகே, ஆல்மோஸ்ட் ஒரு 40 டிகிரி சடனாக கூல் ஆகுது. அப்போ என்ன ஆகும் பசங்களா? இந்த ப்ரைமர்ஸ் இருக்குல்ல, என்னோட மிக்சரில் ப்ரைமர்ஸ் போய் டிரெக்டாக போய் அன்னீல் ஆகும். ஓகே, யூ கேன் see here. You can see here this orange color one, they are your primers. They go and get annealed. ஸோ உங்களுக்கு தெரியும் டிஎன்ஏ ரெப்ளிகேஷனுக்கு ப்ரைமர்ஸ் தேவைப்படும், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். தட் இஸ் த சேம் திங் தட் இஸ் ஹியர். ஓகே, ஸோ ப்ரைமர்ஸ் ஹெல்ப் இன் இனிஷியேட்டிங் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் பசங்களா. ஸோ உங்கள் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் வந்து இனிஷியேட் ஆகுது. ஓகே, ஸோ ஹியர் யூ கேன் சி த நெக்ஸ்ட் ஒன் எக்ஸ்டென்ஷன். எக்ஸ்டென்ஷனுக்கு என்ன பாலிமரேஸ் யூஸ் பண்ணுறோம்? டாக் பாலிமரேஸ். சாதாரண பாலிமரேஸ் யூஸ் பண்ணால் என்ன நடக்கும்? நம்ம டிஎன்ஏ பால் 3, டிஎன்ஏ பால் டெல்டா அதெல்லாம் யூஸ் பண்ணால் என்ன ஆகும்? they get denatured பசங்களா. ஏன்னா டெம்பரேச்சர் என்ன? 72 degrees Celsius. அவ்வளோ ஹை டெம்பரேச்சரில் என்னோட ப்ரோட்டீன் டீநேச்சர் ஆயிரும். அப்போ நீங்கள் கேட்கலாம், மேம் டாக் பாலிமரேஸ் டீநேச்சர் ஆகாதா? டீநேச்சர் ஆகாது பசங்களா. இட் இஸ் கால்ட் ஆஸ் அ thermostable polymerase. It can withstand very very high temperature. ஏன் நீங்கள் கேட்கலாம், ஏன் மேம் இந்த பாலிமரேஸ் மட்டும் இவ்வளோ ஸ்டேபிளாக இருக்குது? பிகாஸ் இட் இஸ் ஐசோலேட்டட் ஃப்ரம் அன் ஆர்கானிசம் கால்ட் Thermus aquaticus. ஓகே, இந்த Thermus aquaticusன்ற ஒரு ஆர்கானிசம் வந்து ஹாட் ஸ்ப்ரிங்ஸில் வாழும். ஐ திங்க் ஆல் ஆஃப் யூ நோ வாட் ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் ஆர். நேச்சுரலாக சுடுதண்ணி வரோம்ல நம்ம அர்த் சர்ஃபேஸ்லேருந்து, அந்த ஹாட் ஸ்ப்ரிங்ஸில் வாழ்கிற பாக்டீரியாலேருந்து நம்ம வந்து ஐசோலேட் பண்ணுறோம். see how smart human brain is. கரெக்ட், எங்கேயோ வாழ்கிற ஒரு ஹாட் ஸ்ப்ரிங்லேருந்து ஒரு பாக்டீரியாவை ஐசோலேட் பண்ணி, அந்த பாக்டீரியாவிலேருந்து ஒரு என்சைம் ஐசோலேட் பண்ணி அதை வந்து நம்ம பிசிஆரில் யூஸ் பண்ணுறோம். see how much smart we are. இன்னும் ஒரு 100 yearsல நம்ம இன்னும் எவ்வளோ ஸ்மார்ட் ஆக போகிறோம்னு I don't know. Okay, yes, so that is your Thermus aquaticus. Okay, so what is the extending temperature? 72 degrees Celsius. So you can see a number of DNA molecules formed. So ஒரு சைக்கிளில் ஒரு 2 DNA molecule ஆகும். அதே மாதிரி 2 சைக்கிளில் 4 வரும். கரெக்டாக? ஸோ இட் இஸ் 2 to the power n, the number of DNA molecules obtained. So 30 cycle ஆனப்புறம் 2 to the power 30 cycle ஆனப்புறம் I get around 1 billion copies. ஸோ ஒரு குட்டி ஃப்ராக்மெண்ட்லேருந்து நான் 1 billion copies நான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். தட் இஸ் த பியூட்டி ஆஃப் பிசிஆர் பசங்களா. ஓகே, ஸோ இது வந்து உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்க பிக்சர். டீநேச்சுரேஷன், அனீலிங் அண்ட் எக்ஸ்டென்ஷன். வாட் இஸ் என்? என் இஸ் த நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ். ஓகே, ஐ கேன் ஆக்சுவலி இப்போ நான் தெர்மோசைக்கிளை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து எவ்வளோ வாட்டி சைக்கிள் ஆகணுன்றதும் நான் வந்து செட் பண்ணலாம். எவ்ரி திங் கேன் பி செட். ஓகே, ஸோ தெர்மோசைக்கிளர்னாலும் ஒன்று தான், பிசிஆர்னாலும் ஒன்று தான். ஓகே, ஐ ஹோப் எவ்ரி ஒன் கெட்ஸ் இட் வெரி கிளியர். இதை தவிர இதெல்லாம் வெக்டர் மீடியேட்டட் மெத்தட்ஸ் நான் இப்போ பேசினது. கரெக்டாக? இதை தவிர வெக்டர் லெஸ் மெத்தட்ஸ் ஆஃப் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். தே கேன் ஆஸ்க் இன் யோர் எக்ஸாம், நேம் ஃபியூ வெக்டர் லெஸ் மெத்தட் ஆஃப் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர். கண்டிப்பாக கேட்கலாம். ஓகே, த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஆல்ரெடி அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். கரெக்டாக? ஸோ உங்கள் ஃபாரின் டிஎன்ஏவை த ப்ராசஸ் ஆஃப் டேக்கிங் அப் ஆஃப் ஃபாரின் டிஎன்ஏ பை த பாக்டீரியா இஸ் கால் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். பட் நான் எப்படி என்னோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷனோட காம்பிடன்ஸை இன்க்ரீஸ் பண்ணலான்னா, ஐ கேன் யூஸ் calcium chloride. Okay, I can use the cold calcium chloride which will increase, okay, which will basically increase the ability,
ஓகே, இன்னொரு விஷயம் எலக்ட்ரோபோரேஷன். ஸோ எலக்ட்ரோபோரேஷன்னா ஒன்றும் இல்லை பசங்களா, ஐ ஹாவ் அ பீக்கர். ஓகே, அந்த பீக்கரில் எலக்ட்ரோட்ஸ் வைக்கிறேன் which will pass electricity. ஓகே, ஐ ஹாவ் மை ஃபாரின் DNA, ஐ ஹாவ் மை ஹோஸ்ட். ஓகே, என்ன நடக்கும், எலக்ட்ரிசிட்டி லிட்டில் பல்சஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணும்போது there will be pores formation on my bacteria and hence the foreign DNA will go inside. இதுக்கெல்லாம் எனக்கு வெக்டரே தேவையில்லை. ஓகே, நெக்ஸ்ட் ப்ரோட்டோபிளாஸ்ட் ஃபியூஷன். ப்ரோட்டோபிளாஸ்ட்னா என்ன? Can anyone tell me, is it protoplasm? No, protoplast and protoplasm are different. It is a cell without cell wall. ஸோ அதை வந்து நான் ஃபியூஸ் பண்ணுறேன், 2 செல்லை வந்து நான் ஃபியூஸ் பண்ணுறேன், அதை தான் நான் ப்ரோட்டோபிளாஸ்ட் ஃபியூஷன்னு சொல்கிறேன் பசங்களா. எல்லாருக்கும் புரிஞ்சுதா? டிட் எவ்ரி ஒன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ப்ரோட்டோபிளாஸ்ட் ஃபியூஷன்? இட் இஸ் த ஒன் மோர் மெத்தட், இதுதான். ஓகே, த ஹோஸ்ட் செல் டேக்ஸ் அப் த ரீகாம்பினன்ட் பிளாஸ்மிட். ஓகே, மைக்ரோ இன்ஜெக்ஷன், இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். உங்கள் ஐவிஎஃப் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா, இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷன். ஓகே, திஸ் இஸ் ஜஸ்ட் அன் ஐவிஎஃப் பிக்சர். ஸோ இது வந்து உங்கள் எக். ஓகே, இந்த டெஸ்ட் டியூப்குள்ளே ஸ்பெர்ம் இருக்கும். ஓகே, ஸோ திஸ் எக் இஸ் ஹெல்ட் இன் பொசிஷன் பை அ மைக்ரோபிப்பெட். ஓகே, டிரெக்டாக என்னோட ஸ்பெர்மை வந்து இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. ஓகே, தட் இஸ் கால்ட் மைக்ரோ இன்ஜெக்ஷன். ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன் ஆஃப் மைக்ரோ இன்ஜெக்ஷன் இஸ் ஐவிஎஃப், இன் விட்ரோ ஃபர்டிலைசேஷன். நெக்ஸ்ட், ஜீன் கன் ஆர் பயோலிஸ்டிக் மெத்தட். இந்த மெத்தடில் என்ன பண்ணுறாங்கன்னா பசங்களா, உங்கள் டிஎன்ஏவை வந்து ஒரு கோல்டு இல்லை டங்ஸ்டனில் கோட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இது வந்து உங்களோட டிஎன்ஏ. ஓகே, திஸ் இஸ் யோர் கோல்ட் ஆர் டங்ஸ்டன். ஓகே, அப்புறம் அதை என்ன பண்ணுறாங்கன்னா, தே ஆர் ஆக்சுவலி அலோயிங் இட் அட் அ வெரி ஹை வெலாசிட்டி. ஒரு கன்னில் எப்படி ஒரு ரீகாயிலிங் அதெல்லாம் இருக்குல்ல, அதே இங்கே நடக்கும். அதனால தான் அதை ஜீன் கன்னுன்னு சொல்கிறோம். ஸோ ஒரு வேக்யூமில் ஹை ஸ்பீடில் அதை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. ப்ரொஜெக்ட் பண்ணும்போது அது டிரெக்டாக என்னோட டிஷ்யூஸில் போய் இன்சர்ட் ஆகும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி யூஸ்ட் ஃபார் பிளான்ஸ். ரொம்ப ரொம்ப பெனிஃபிஷியலான மெத்தட். ஓகே, கெமிக்கல் மெத்தட் ஆல்ரெடி படித்தோம், ஃபியூஷன். அந்த ஃபியூசிங் ஏஜென்ட் வந்து polyethylene glycol. Okay, we use polyethylene glycol to fuse. ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து உங்கள் மைக்ரோ இன்ஜெக்ஷன், இது வந்து உங்கள் பயோலிஸ்டிக் மெத்தட். ஸோ இங்கே பார்க்குறீங்களா, இதுதான் உங்களோட கன்னோட பேரல். ஓகே, இங்கே என்ன நடக்குது, மை டிஎன்ஏ இஸ் கோட்டட் வித் கோல்ட் ஆர் டங்ஸ்டன். ஓகே, ஸோ இந்த இடத்துல என்னது, இங்கே ஒரு டிஸ்க் இருக்குது. ஸோ இது வந்து இங்கெல்லாம் எல்லா கோல்டும் இங்கே இருந்துடும். மை டிஎன்ஏ வில் கெட் இன்சைட் மை என்டையர் பிளான்ட். ஓகே, ஸோ இதை ஜீன் கன்னு சொல்கிறோம், பயோலிஸ்டிக்னு சொல்கிறோம். இன்னொரு வேர்டு இருக்குது, மேக்ரோ ப்ரொஜெக்டைல். Okay, it is also called macro projectile method. All of you got this? Any doubts still here? Okay, fine. இது இன்னொன்று, disarm pathogen vectors. இப்போ we are coming to bioreactor. So bioreactorனா என்ன பசங்களா, என்னோட பாக்டீரியா வந்து நான் நல்ல ரீகாம்பினண்ட்டான டிரான்ஸ்ஃபார்ம்டான ஹெல்தியான பாக்டீரியா வந்து நான் ப்ரொடியூஸ் பண்ணிட்டேன். இப்போ என்னோட எய்ம் என்ன, நான் ஏன் இவ்வளோ தூரம் பண்ணுறேன், டு கெட் மை டிசையர்ட் ஜீன் ப்ராடக்ட். ஸோ நான் என்ன பண்ணணும், என்னோட பாக்டீரியாவை ஒரு நல்ல கண்டிஷன்ஸில் க்ரோ பண்ணணும், கல்ச்சர் பண்ணணும். ஃபார் தேட் ஐ நீட் பயோரியாக்டர். சாதாரணமாக, பிகாஸ் இட்ஸ் அ லார்ஜ் ஸ்கேல், tons and tons of production of recombinant molecule happen. I cannot do it at a very small scale. Amava illaya. So I go with this technique. Okay, so what is bioreactor? இது வந்து நம்ம fermenterனு சொல்றோம். பயோரியாக்டரும் ஃபர்மெண்டரும் ஒரே ஒரு விஷயம்தான். ஓகே, இட் இஸ் an enclosed and sterilized vessel that measures optimal condition for the growth of a microorganism. என்னோட மைக்ரோ ஆர்கானிசம் நல்லபடியாக வளரணும்னா எனக்கு இதெல்லாம் தேவை. ஓகே, so what are the parts of a bioreactor? First I need an agitator system. So agitator systemனா என்ன? This is my agitator system. எப்போவே மிக்சிங் இருந்துகிட்டே இருக்கணும். கரெக்டாக, the medium should be agitated. Okay, for எதுக்கு agitate பண்ணோம், because the microbes should be uniformly distributed. என்னோட நியூட்ரியன்ஸ் வந்து யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆகணும். அதுக்காக எனக்கு அஜிடேஷன் கண்டிப்பாக தேவை. நெக்ஸ்ட், ஆக்சிஜன் டெலிவரி சிஸ்டம். இஃப் த ஆர்கானிசம், நான் கல்ச்சர் பண்ணுற ஆர்கானிசம் வந்து ஏரோபிக்காக இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து ஆக்சிஜன் கண்டிப்பாக தேவை. கரெக்டாக, ஸோ யூ நீட் அன் ஆக்சிஜன் டெலிவரி சிஸ்டம். தென் அ ஃபோம் கண்ட்ரோல் சிஸ்டம். நான் எப்போவுமே அஜிடேட் பண்ணிகிட்டே இருக்கேன், அப்போ என்ன ஆகும், ஃபோம் வரும். கரெக்டாக, இப்போ நீங்கள் உங்கள் பட்டர் உங்கள் தயிரை கூட ரொம்ப அஜிடேட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா என்ன, ஃபோம் ப்ரொடியூஸ் ஆகும். கரெக்டாக, அதே மாதிரி when you agitate a medium you get foam.
and that foam is not good for the culture. So நம்ம என்ன பண்றோம், anti foaming agents யூஸ் பண்றோம், இல்ல foam break பண்றதுக்கான ஒரு physical method யூஸ் பண்றோம். அப்புறம் டெம்பரேச்சர்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். கரெக்டா ஹை டெம்பரேச்சர்ல என்ன ஆகும், பாக்டீரியா செத்துரும். ரைட்? ஸோ யூ வில் ஹாவ் அ கூலிங் ஜாக்கெட் ஹியர். ஓகே, இங்கே பார்க்குறீங்கல்ல, அந்த கூலிங் ஜாக்கெட் வழியாக தண்ணி பாஸ் ஆகிட்டே இருக்கும் டு கீப் மை ஃபர்மெண்டர் அட் அ பர்டிகுலர் டெம்பரேச்சர். ஓகே, நெக்ஸ்ட் யூ ஹாவ் சாம்பிளிங் போட்ஸ். சாம்பிளிங் போட்ஸ்னால் என்ன, அப்பப்போ நான் வந்து எடுத்து பார்க்கணும் எவ்வளோ அளவுக்கு என்னோடய ப்ரோட்டீன் ப்ரொடியூஸ் ஆகிருக்கு, எத்தனை பாக்டீரியா உயிரோடு இருக்குது, எத்தனை பாக்டீரியா ஹேஸ் டைட். ஓகே, டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு ஃபார் மை ப்ராசஸிங் இஸ் ஹேப்பனிங். இதை தான் நம்ம பயோப்ராசஸ் இன்ஜினியரிங்னு சொல்கிறோம். இப்போ வரைக்கும் லாஸ்ட் ஸ்லைடு வரைக்கும் நம்ம பார்த்தது ஜெனட்டிக் இன்ஜினியரிங். இப்போ நம்ம பார்க்க போகிறது பயோப்ராசஸ் இன்ஜினியரிங். பசங்களா, ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஓகே, உங்கள் சிலபஸில் 2 கைண்ட் ஆஃப் சும்மா பிக்சர் தான் கொடுத்துருக்காங்க, ரொம்ப டீட்டெயிலாக கொடுக்கல. ஸோ தீஸ் பிக்சர்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் பசங்களா. கொடுத்துட்டு they can ask you to label the parts or they can ask you to draw the entire fermenter itself. Okay, yes, so you have simple stirred tank bioreactor. இங்க என்ன இருக்கு பசங்களா, you have a shaft. ஓகே, இது வந்து shaft. அந்த shaftல இருந்து impellers இருக்கு. இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், flat bladed impellers இருக்கு. So what these flat bladed impellers will do, they will continuously agitate by medium. Okay, that is a very very important function of impeller here. Adha thavara you have sterile air which is passed. Okay, you have a foam breaker, you have a acid or base pH control and steam for sterilization. Okay, இவ்வளவுதான் பசங்களா, இதுல முக்கியமான விஷயம் இவ்வளவுதான். Okay, the next one you have is a sparged stirred tank bioreactor. Sparged na என்ன, air bubbles கொடுக்கப்படுது. இங்க பாத்தீங்களா, you can see here air bubbles are given. You have a instrument called sparger. So what this sparger will produce, it will produce sterile na enna, free from bacteria. It will produce sterile air bubbles பசங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ஸ்டெரைல் ஏர் பபிள்ஸ்னால என்ன நடக்குது தெரியுமா, it is going to increase the surface area. Okay, bubbles dramatically increase the oxygen transfer area and there will be more and more growth of organism for aerobic bacteria. Okay, in the question important, bubbles dramatically increase the oxygen transfer area. As a result, the aerobic bacteria gets more oxygen and hence they grow very happily. அவங்க ஹாப்பியா grow ஆனா என்ன ஆகும், நம்மளுக்கு நிறைய ப்ராடக்ட் கிடைக்கும். ஓகே, தட்ஸ் த ஹோல் பாயிண்ட் ஹியர் பசங்களா. கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய தேவையே கிடையாது. இப்போ முக்கியமான விஷயம் டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸிங். ஸோ டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸிங்னா என்ன பசங்களா, இது வரைக்கும் பார்த்தது அப் ஸ்ட்ரீம். என்னோட ப்ராடக்டை வந்து நான் ரிகவர் பண்ணுறேன். Okay, once I recover the product, I need to produce it in a very purified form. இப்போ நான் recover பண்ண ப்ராடக்ட்டை நான் நேராக போய் மார்க்கெட்டில் போய் விற்க முடியுமா? People will not buy you. Even government will also not allow you. Correct? It has to be purified to its best. Okay, it's a series of process such as separation, purification of product at the biosynthetic stage. So என்னெல்லாம் பண்றோம் இங்க, நம்ம ஃபில்டர் பண்றோம், ஓகே, சென்ட்ரிஃபியூஜ் பண்றோம், குரோமாட்டோகிராஃபிக் டெக்னிக் யூஸ் பண்றோம். அந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி நம்மளோட ப்ராடக்ட்டை பியூரிஃபை பண்றோம், டீஹைட்ரேட் பண்றோம். இப்போ என்னோட ப்ராடக்ட்டில் நிறைய தண்ணி இருக்குது, அதை வந்து டீஹைட்ரேட் பண்ணி தான் அதை வந்து நான் பேக் பண்ண முடியும். ஐ வில் ஆட் சர்டன் ப்ரிசர்வேட்டிவ் ஸோ தட் இட் அண்ட் தோஸ் ப்ரிசர்வேட்டிவ் ஷுட் ஆல்சோ பி அப்ரூவ்ட் பை FDA. FDAனா என்ன, ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன். அந்த இப்போ நீங்கள் ஏதோ ஒரு மெடிசன் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த மெடிசன் பின்னாடி பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், டேட் ஆஃப் மேனுஃபேக்சரிங், டேட் ஆஃப் பேக்கேஜிங், டேட் ஆஃப் எக்ஸ்பைரி, ஓகே, அப்புறம் எந்த இடத்துல மேனுஃபேக்சர் பண்ணாங்க எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்கணும் பசங்களா. பேட்ச் நம்பர், எந்த பேட்ச் இந்த ப்ராடக்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணாங்க, அதெல்லாம் பண்ணி மார்க்கெட்டுக்குள்ளே வரது தான் உங்களோட டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸிங். Okay, is it clear? It's a purification technique. Okay, formulation technique wherein my product is formulated. Okay, in order to reach the market, in order to reach all of you, you have so many recombinant products these days பசங்களா. ஒன்று ரெண்டு இல்லை, நிறைய இருக்கு. ஓகேவா? எஸ், that's for today's class, but still it is not ended. We are going to discuss something very very important, exam corner. ஸோ உங்கள் CBSE board exam மைண்டில் வச்சுட்டு என்னெல்லாம் முக்கியமாக நீங்கள் படிக்கணும்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஓகே, the very first thing, please learn about vector. Okay, the vector that you should concentrate on is
PBR 322 மறந்துடாதீங்க பசங்களா PBR 322 கண்டிப்பாக அதை கேட்பாங்க ஓகே அதை தவிர செலெக்ஷன் படிச்சுக்கோங்க ஓகே ஸோ செலெக்ஷன் பற்றி முக்கியமான விஷயம் செலக்டபிள் மார்க்கர்ஸ் அண்ட் ஸ்க்ரீனபிள் மார்க்கர்ஸ் நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் அகரோஸ் ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ் இது கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் படிச்சே ஆகணும் ஓகே நெக்ஸ்ட் PCR பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் என்னென்ன என்சைம் ஓ கலர் தெரியலையா ஐம் சாரி யா நான் அது இன்னும் ஒயிட்டுன்னு நினச்சிட்டு இருந்தேன் ஓகே ஸோ இது வந்து என்ன PBR 322 ஓகே இது வந்து செலெக்ஷன் ஓகே இது வந்து உங்களோட எலக்ட்ரோஃபோரசிஸ் அகரோஸ் ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ் ஓகே தென் PCR படிக்கணும் ரொம்ப முக்கியமான விஷயம் ஓகே இதை தவிர வெக்டர்லெஸ் மெத்தட் ஆஃப் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் ஓகே எந்தெந்த வெக்டர்லெஸ் மெத்தட் ஆஃப் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது பசங்களா அவங்களுக்கு ஜீன் கன் எலக்ட்ரோபோரேஷன் அப்புறம் கெமிக்கல் மெத்தட் தட் கால்சியம் குளோரைட் மெத்தட் இந்த 3 மெத்தட் படிக்கணும் நீங்கள் ஓகே தென் யூ ஷுட் ஆல்சோ லேர்ன் ஃபர்மெண்டர்ஸ் அந்த ஃபர்மெண்டர் டயக்ராம் ரொம்ப முக்கியம் one is stirred type simple bioreactor then you have sparged type bioreactor okay அப்புறம் downstream processing ஓட definition படிச்சுக்கோங்க அது ஒரு 2 mark question கேட்கலாம் okay so that's for today's class so we complete biotechnology with a bang okay so next sessionல we will do some other interesting chapter so என்ன 12th இருந்து நான் என்ன chapter உங்களுக்கு பண்ணா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு please do post it in the comment section நீங்க சொன்னாதான் எனக்கு தெரியும் கரெக்ட்டா so please do let me know thanks for decoding biology அதுக்கு முன்னாடி don't forget to answer the questions which will be given in the description below and check your knowledge right away check your understanding right away thank you so much for decoding do like share and subscribe thanks a lot